சுகுமார் சார் ஸ்க்ரீன் தெரியுறது இல்லையா? எஸ் எஸ் சார் எஸ் தெரியுதுங்க சார், தெரியுதுங்க சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம். இன்று நமது 88வது செஷன் லீ குரூப் சார்பாக லேர்ன் டு எக்ஸல் அண்ட் என்ட்ரி சார்பாக அனைவரையும் வருக என்று வரவேற்கிறோம். இன்க்ளூடிங் அவர் டுடேஸ் சீஃப் கெஸ்ட் சார் நமக்கு 2வது முறையாக இந்த ஒரு பயிற்சியை கொடுக்க நான் கேட்ட உடனே சார் உடனே இமீடியட்லி ஹஸ் அக்ரீட். We are grateful to you, sir. Thank you so much. So it's our 2 minutes intro about the group as well as about sir. Then we will get into the session. Since October 2024, we have been doing, sir. It's a center of excellence, only providing quality education with the help of trainers like you, sir. ஸோ படிக்கத்தான் நமது அறிவு வளருங்கிற மாதிரி படிச்சுட்டே இருக்கோம். இன்னைக்கு 88வது அடி தோண்டின்னு இருக்கோம். கல்வி ஒன்றே சிறந்த செல்வம் அப்படிங்கிறது நாங்கள் ஒரு மிக நம்பிக்கையாக இருக்கிறோம். திஸ் இஸ் அவர் விஷன் அண்ட் கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் திஸ் வி ஆர் ட்ராவலிங். படிச்சுட்டே இருக்கணும் தான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ எவ்ரிடே வி ஹாவ் ஏ சிஸ்டம் டு புட் ஒன் கொஸ்டின் சார் லஞ்ச் டூரிங் லஞ்ச் டைம். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்து ஆன்சர் பண்ணி சொல்லி வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 1 hour டைம் கொடுத்து பீப்புள் ஆர் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு ஆல் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே அந்த மாதிரி ஒரு 1 month பண்ணிட்டு இருக்கோம். திஸ் a new initiative which we have been doing. Just wanted to tell you that. ஸோ 88வது செஷன் சார் பார்த்தீங்கன்னா 65வது செஷன் 23rd November அது ஹை பர்ஃபார்மன்ஸ் சேல் பற்றி ஒன்று நமக்கு எடுத்திருக்கார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திஸ் ஆர் ஆல் த ஜாம்பவான் ட்ரெயினர்ஸ் இன்க்ளூடிங் யூ சார். ஸோ திஸ் பீப்புள் ஹவ் பீன் சப்போர்ட்டிங் அஸ். We extend a warm red carpet welcome to you, sir, today. Thank you so much for readily agreeing to take a session. Once again, sir, நம்ம தென் ஜெடம்மால ஹானர் பண்ணுறாரு. I think it's a farewell இதுன்னு நினைக்கிறேன். So just to recap what we have done so far. எல்லாமே இருக்கு. எல்லா யூடியூப்ல இஸ் அவைலபிள். ஆல் செஷன்ஸ் have been uploaded. Various subjects, various facets of life insurance, இது என்னெல்லாம் தேவையோ. இந்த 65வது பார்த்தீங்கன்னா 23rd November சார் எடுத்திருக்கார் வே டு ஹை பெர்ஃபார்மன்ஸ் செல்லிங்கிறது. Just wanted to show it to you again. So it goes. Almost we are marching towards 100. Very good. With all your support. Thank you so much. Just to give a brief intro about sir. Sir is Mr. Sri Dwarakanathan sir. Is a retired regional manager, IT, Southern Zone, LIC of India. Joined in the corporation 1993 as a direct recruit of AAO. Served in various departments, sir, administration, marketing, personal and industrial relations, training and underwriting, and new NB initiatives. சாரை பற்றி சொல்லணும்னா சாரோட பெட் சப்ஜெக்ட் அண்டர் ரைட்டிங். ஐ திங்க் சென்ட்ரல் ஆஃபீஸில் இருந்தார். அண்டர்ஸ்டாண்ட் த அண்டர் ரைட்டர் அப்படின்னு ஒரு 2 செஷன் வேறு எங்கேயோ நான் கேட்டிருக்கேன். மை விஷ் லிஸ்ட் அது ஒன்று இருக்குது. சார் நீங்கள் நம்ம செஷனில் அதை ஒன்று எடுக்கணும். ஏன்னா ஐ வாஸ் ரியலி டச்டு பை த செஷன். அது நான் சொன்னால் போகாது, நீங்களாக சொன்னால் தான் பீப்புள் வில் நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அண்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது. நாங்கள் இருந்தாலும் வி ஆர் ஆல்சோ கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு அண்டர் ரைட்டிங். வசிஷ்டர் வாயால் வரணுங்கிறதுனால வி ஒன்ஸ் அகைன் amongst all, on behalf of all the members, we extend a request. சார் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் இஸ் த பேஷன். சார் எஸ்டிசி ZDC எங்கள் பிரான்ச்சுக்கெலாம் பேசியிருக்கார். அதான் 5 வருஷம் ZDCயில் இருந்திருக்கார் சென்னையில். தென் 4 years இன் எஸ்டிசி சென்னை மெட்ரோ. அப்புறம் சென்ட்ரல் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ NB இனிஷியேட்டிவ்ஸ் சச்சஸ் இந்த பிரிண்ட் போஸ்ட்லாம் இப்போ ஹைதராபாத்லேருந்து வருது எல்லாமே சார் தான். அப்புறம் இந்த மெடிக்கல் சர்வீஸ் ப்ரொவைடர், ஆன்லைன் ப்ரப்போசல், ஆனந்தா எல்லாம் தேர் ஆர் லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ். அண்டர் ரைட்டிங் டிசைட் பண்ணுறது இந்த மாதிரி பெரிய NRI கேஸ், FNI கேஸில் சார் தான் டிசிஷன் எடுத்து நிறைய பேருக்கு சொல்யூஷன் கொடுத்து நிறைய கம்ப்ளீட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்க சென்ட்ரல் ஆஃபீஸ்லேருந்து. ட்ரூலி இன்ஸ்பைரிங் சார். தேங்க்யூ ஸோ மச். வி ஒன்ஸ் அகேன் எக்ஸ்டெண்ட் எ வார்ம் வெல்கம். இன்னைக்கு சார் பார்த்தீங்கன்னா கனெக்ட் வித் த கஸ்டமர், த எசன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பற்றி பேச போகிறார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் நோ ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ் சார். யூ கேன் டேக் ஆன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Okay. Good evening to everyone. Good evening. ஒரு பிக் தேங்க்ஸ் KSR சார் அவர்களுக்கும்
மற்றும் இந்த LEE குரூப் சார்ந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபீஷியல்ஸ் மற்றும் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது. முன்னாடி 23/11/2025 ஃபர்ஸ்ட் வே டு ஹை பர்ஃபார்மன்ஸ் செல்லிங் அப்படின்னு ஒரு செஷன் எடுத்திருந்தேன். ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக் உங்க எல்லார்கிட்டேருந்து எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்டேருந்து வந்தது எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட். இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற நாலேஜ் அண்ட் என் சென்ட்ரல் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணி இந்த சமயத்தில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அண்டர்டேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை நிச்சயம் நம்ம LIC ஃபீல்டு ஃபோர்ஸ்க்கு இன்டர்மீடியட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே நோக்கம். அந்த நோக்கத்துல தான் இந்த மாதிரி அடுத்த தடவை சார் கூப்பிட்ட போதும் ஓகே அப்படின்னு அவரே ஒரு சாய்ஸ் கொடுத்தாரு. இந்த சண்டே எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு சார் அப்படின்னு சொன்னதுனால இந்த செஷன் கொடுத்துருக்காரு. இது KSR சொன்ன முகூர்த்தமோ இல்ல நானே யோசி பண்ணினோ தெரியல. இன்னைக்கு பிரசன்டேஷன்ல அண்டர் ரைட்டிங் பத்தின ஒரு விலாவரியான ஒரு ஸ்லைட் பிரசன்டேஷன் இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஒரு விதத்துல நம்ம LEE குரூப்பும் நானும் நிறைய விஷயத்துல ஒத்து போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. ரொம்ப நன்றி அதுக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். கனெக்ட் வித் த கஸ்டமர். இப்போ விற்பனை அணுகுமுறையில பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அப்ரோச் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட், ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அது கஸ்டமர் தான். ஸோ அந்த கஸ்டமரோடு எப்படி ஒரு இன்டர்மீடியட் விற்பனையாளர் கனெக்ட் ஆறாரு, எப்படி இணையறாரு, ரெண்டு பேரோட நோக்கமும் ஒரே நோக்கமாக இருக்கும் பட்சத்துல தான் அந்த மார்க்கெட்டிங்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பரிபூர்ணமான ஒரு உண்மை. ஸோ அப்போ கனெக்ட் வித் த கஸ்டமர் எப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பெரிய கஸ்டமர் சின்ன கஸ்டமர் அப்படின்னு இல்லாம எந்த ஒரு விற்பனை நடந்தாலும் அந்த விற்பனையாளர் அந்த கஸ்டமரோடு சேர்ந்து இணையணும். அப்பதான் அந்த விற்பனை சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். விற்பனை சக்சஸ்ஃபுல்லா என்ன அர்த்தம்? அந்த கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்பாக்டரியான ஒரு வாங்குதல் இருக்க வேண்டும். அதுதான் அல்டிமேட். நம்ம எவ்வளவு வேணா நம்ம நல்ல விற்பனை செஞ்சிருக்கோம்னு நினைச்சிருந்தாலும் அல்டிமேட்லி நம்மளோட சக்சஸ் எதுல அமையுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு ஒரு சரியான வாங்குதல், அவருக்கு பிடித்தமான, அவருக்கு தேவையான, அவரோட தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தான். அதுக்கு இந்த கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் வார்த்தை அல்லது இணைவோம்னு சொல்லக்கூடிய தமிழ் வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நான் முன்னாடியே ஜஸ்ட் ஒரு 2 minutes முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு சில இந்த கனெக்ட் வித் கஸ்டமருக்கு சில எசன்சஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அதுல இருக்கக்கூடிய சில உயர அம்சங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்டர் ரைட்டிங்ல சில ரொம்ப முக்கியமான விஷயம், என்னதான் கஸ்டமரோட கனெக்ட் பண்ணி என்னதான் ப்ரொபோசல்ல கையெழுத்து வாங்கி என்னதான் செக் வாங்கி நம்ம டெபாசிட் பண்ணிட்டாலும் அல்டிமேட்லி அந்த கஸ்டமருக்கு எப்போ அது முழுமை அடையுதுன்னா OR அப்படின்னு போட்டு அந்த டிசிஷன் வந்தாதான். அப்ப அந்த டிசிஷன் வரத்துக்கு ஒரு லெவல் வரைக்கும் தான் கஸ்டமரோட ஒத்துழைப்பு தேவை. அவர் எஸ்ன்னு சொல்றதுக்கோ இது பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கோ கையெழுத்து போடுறதுக்கோ பணம் கொடுக்கறதுக்கோ மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் ஃபீல்ட் இன்டர்மீடியரி நம்ம ஆபீஸ்ல அண்டர் ரைட்டர் கிட்ட எப்படி நம்ம பேப்பரை சப்மிட் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய சமயம் பேப்பர்ஸ் திரும்பி வரதுக்கான காரணம் அண்டர் ரைட்டர் ஸ்ட்ரிக்டா இருக்கிறது அல்ல, பட் அண்டர் ரைட்டிங்க்கு தேவையான சில விஷயங்கள் சரியான நேரத்துல சரியான இடத்துல இருக்காததுனாலதான். அது நான் 4 வருடங்கள் சென்ட்ரல் ஆஃபீஸ்ல இருந்த போது பரிபூர்ணமா தெரிஞ்சுட்டேன். பெரிய சம்மர் ஷூட் மட்டும் தான் நீங்க பாத்திருக்கீங்கன்னு நினைக்க வேண்டாம் ஆக்சுவலா, பட் அதே லெவல் சின்ன சம்மர் ஷூட்லயும் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்தமாக ஒரு அண்டர் ரைட்டிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல போறேன். ஒரு யூனிவர்சல் ட்ரூத் என்னன்னு கேட்டீங்கன்னா there is no business until a customer actually buys a product or service. எவ்வளவு வாய்ப்பாளர் லிஸ்ட் வச்சிருந்தாலும் எவ்வளவு தடவை நம்ம போய் கஸ்டமர் கிட்ட பேசி இருந்தாலும் ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் ஒரு பொருள் அல்லது சேவையை எப்ப வாங்குறாரோ அப்பதான் அது பிசினஸ் ஆக கன்க்ளூட் ஆகுது ஆக்சுவலா. சோ அதனால நம்ம எவ்வளவுதான் எஃபர்ட்ஸ் போட்டாலும் அது சரியான இடத்துல போய் முடியணும்னா அது கஸ்டமர் ஆக்சுவலா வாங்கணும். there is no business until a customer actually buys a product or service. நம்ம எல்லாரும் அந்த ஃபோக்கஸ்ல மட்டும்தான் இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் நம்ம கொடுக்கக்கூடிய சேவையை அந்த கஸ்டமர் வாங்கணும் அப்படின்னு. அப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் அப்ரோச்னு சொல்லக்கூடிய அந்த விற்பனையில கஸ்டமரோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா பிலீஃப், எமோஷனல் பிலீஃப் அபவுட் த ப்ராடக்ட். யார் அதை பிலீவ் பண்றது? அந்த பிலீஃப் வந்து அந்த கஸ்டமர் கிட்டே இருந்து வரணும். எமோஷனல் பிலீஃப் நார்மலா பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளை வாங்கும் போதும் பிரெயினை விட மனசார அந்த ப்ராடக்டை வாங்கும் போதுதான் அந்த கஸ்டமர் முழுமையான ஒரு சாட்டிஸ்பாக்சனை அடைகிறாரு. அப்ப நம்ம ப்ராடக்டை கொண்டு போய் சொல்லும் போதும் எமோஷனலாக மனசார அவரோட ஹார்ட் மூலமா இதயபூர்வமாக அந்த பொருளுக்கு மேல ஒரு நம்பிக்கை வைத்தால் அந்த பொருளை அவர் வாங்குறார். அதுக்கப்புறம் அதுல ஒரு குறையும் அவர் கண்டுபிடிக்க மாட்டார். அப்போ beliefs, marketing approach to connect to the customer is defined by a set of beliefs, emotional belief. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த
சில்ட்ரன்ஸ் பிளான் இருக்கு பாருங்க. அந்த சில்ட்ரன்ஸ் பிளான்ல ரொம்ப முக்கியமான ஒரு வாய்ப்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ். எல்லா செஷன்லயும் நான் இதை சொல்லியிருக்கேன். நம் கண்ணை மூடிட்டு என்கிட்ட யாராவது சார் ஒரு வாய்ப்பாளர் 100% கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பாளர், கண்டிப்பா பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பாளர் உனக்கு எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுங்கன்னா, கண்டிப்பாக அது பணம் வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளோ அல்லது வேலை செய்துட்டு இருக்க கூட ஆளோ சர்வீஸ் இருக்கவங்களோ அது யாரும் கிடையாது, ஒரு கிராண்ட் பேரண்ட் தான். பிகாஸ் அந்த கிராண்ட் பேரண்ட் தன்னோட கிராண்ட் சைல்டுக்கு என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்துல இருக்காரு. அது எமோஷனல் பிலீஃப். தன்னோட பேரனுக்கோ பேத்திக்கோ தான் சம்பாதித்த பணத்திலிருந்து ஒரு முதலீடை செய்ய வேண்டும், அது அந்த குழந்தைக்கு ஃபியூச்சர்ல எதிர்காலத்துக்கு உதவ வேண்டும். அந்த சமயத்துல அந்த குழந்தை நினைச்சு பார்க்கலனா கூட இந்த கிராண்ட் பேரண்ட் நினைச்சு பார்ப்பாரு, பரவாயில்ல நான் சம்பாதிச்ச பணத்தில இருந்து அந்த குழந்தைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஒரு ஃபியூச்சருக்கு, எதிர்காலத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கேன் அப்படின்னு. சோ அதுதான் எமோஷனல் பிலீஃப். சிமிலர்லி நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ், அவங்களுக்கு ஒரு பெரிய எமோஷனல் பிலீஃப் நம்மளோட இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல இருக்கு. அது ரொம்ப நம்ம தட்டியே எடுக்காத ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். என்னன்னா, வெளிநாடு போற அவங்க எல்லாருக்கும் அவங்க இங்க விட்டு சொல்றாங்க பாருங்க, அவங்க பேரண்ட்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்க மதரா இருக்கலாம், ஃபாதரா இருக்கலாம், சிஸ்டரா இருக்கலாம், பிரதரா இருக்கலாம், அவங்க பேர்ல கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்துல உதவணும். நிறைய என்ஆர்ஐ ப்ராடக்ட்ஸ் வரதுக்கு, என்ஆர்ஐ சேல்ஸ் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அண்டர்லைங் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, தே எமோஷனலி பிலீவ் தட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க யாரை விட்டு போயிருக்காங்களோ நம்ம நாட்டுல அவங்களுக்கு உதவும் அப்படிங்கிறதுனாலதான். அப்ப என்ஆர்ஐ மற்றும் சில்ட்ரன்ஸ் பிளான் இது ஃப்ரம் கிராண்ட் பேரண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் பிளான் ஃப்ரம் கிராண்ட் பேரண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. சோ சில்ட்ரன்ஸ் பிளான் ஃப்ரம் கிராண்ட் பேரண்ட்ஸ், இது எமோஷனல் பிலீஃப்ஸ். அப்போ அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட எமோஷனல் பிலீஃப் உங்களுக்கு கேன்வாசிங் மூலமா நீங்க கண்டிப்பாக டச் பண்ணியே ஆகணும். அப்பதான் அந்த ப்ராடக்ட் சொல்லணும், அப்பதான் நீங்க அந்த கஸ்டமரோட கனெக்ட் பண்ண முடியும். ரெண்டாவது வேல்யூஸ். வேல்யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெர்சீவ்டு பெனிஃபிட்ஸ் ரிசீவ்ட் ரிலேட்டிவ் டு த காஸ்ட். சார் நம்ம எல்ஐசி பாலிசி என்னதான் உயர்ந்த இவங்களுக்கு ஃபேமிலிக்கு பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் இப்படின்னு என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணாலும் அல்டிமேட்லி அவர் தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு பணத்தை எடுத்து வைக்கிறார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ஒரு செலவு தான். இதை நம்ம மறக்கவே கூடாது. இது நிதர்சனமான ஒரு உண்மை. அப்ப அந்த காஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செலவுக்கு இணையாக நான் வாங்கக்கூடிய அந்த பொருள்ல இருந்து எனக்கு பெனிஃபிட்ஸ் வருதா அப்படின்னு அவர் பாக்குறாரு. கேட்க மாட்டாரு, நம்ம தான் சொல்லணும். வேல்யூ ஃபார் மணி பெய்ட். அப்ப என்ன பணத்தை அவர் எடுத்து வைக்கிறாரோ பிரீமியம் அப்படின்னு, அதுக்கு இணையான அல்லது அதுக்கு மேல ஒரு வேல்யூவை நீங்க எப்ப காமிக்கிறீங்களோ அப்ப யூ கனெக்ட் வித் கஸ்டமர். மறக்கவே மறக்காதீங்க, அவர் எடுத்து வைக்கிறது, மணி பே பண்றது ஒரு செலவு தான் அவரோட கண்ணோட்டத்துல. என்னதான் அது உயர்ந்த ஒரு உயரிய எண்ணத்தோட அவர் எடுத்து வச்சாலும் ஒரு விதத்துல அவர் தனக்கு செலவுன்னு தான் பாக்குறாரு. அந்த செலவு அல்லது காஸ்ட், அதுக்குண்டான வேல்யூவை நம்ம ப்ராடக்ட் மூலமாக நீங்க அவருக்கு கொடுக்குறீங்களா? இது ரெண்டாவது. மூணாவது ஆட்டிடியூட், சே எவாலுவேஷன்ஸ் அபவுட் அ பிராண்ட். எல்ஐசி ஆஸ் அ பிராண்டுங்கிறதுல ஒரு இதுவும் கிடையாது. ஆனா அந்த பிராண்ட் வேல்யூக்கு கூடவே வரக்கூடிய ஒரு சிறிய கன்சர்ன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிக்கர் த ஆர்கனைசேஷன் ஹையர் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்ப ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய கடைசி 3 கம்பெனிகளை பார்க்கும்போது, நம்மளை கம்பேர் பண்ணும்போது, நம்ம 1956 இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60-70 வருடங்களாக இங்க இருக்கோம் நம்ம ஆக்சுவலா. அப்போ நம்ம பிக்கர் த ஆர்கனைசேஷன், அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து மிகச்சிறந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை ஆஸ் அ பிராண்ட், நம்மளும் ஒரு பிராண்ட் தான், நம்ம எல்ஐசி ரெப்ரசென்ட் பண்றதுனால நம்மளும் ஒரு பிராண்ட், நம்ம அதை சாட்டிஸ்ஃபை பண்றோமா அப்படிங்கிறது மூன்றாவது. நான்காவது, பிஹேவியர்ஸ் சே தட் டிரைவ்ஸ் பர்ச்சேசிங் டிசிஷன்ஸ். இதை வாங்கணுமா கூடாதா, இப்ப வாங்கலாமா அப்புறம் வாங்கலாமா, உடனே எடுக்க வேண்டிய விஷயமா இல்ல கொஞ்சம் தள்ளி போட வேண்டிய விஷயமா, இப்ப எடுத்தா எனக்கு பெனிஃபிஷியலா இருக்குமா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்தா பெனிஃபிஷியலா இருக்குமா, இதெல்லாம் அந்த கஸ்டமரோட வாங்குதலா இல்ல வாங்க வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பிஹேவியரை காட்டக்கூடாது. நம்மளோட வேலை என்ன, அவரை கண்டிப்பா வாங்கி வைக்க வேண்டிய ஒரு பிஹேவியரை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இருக்கோம். சோ இதுதான் மார்க்கெட்டிங் அப்ரோச். அவரோட எமோஷனல் பிலீஃபை நம்ம நிச்சயம் அக்செப்ட் பண்ணி நம்மளும் அந்த எமோஷனல் பிலீஃபை ஷேர் பண்றோம் அப்படின்னு நம்ம மனசார அந்த கஸ்டமர் கிட்ட சொன்னோம்னா we connect with the customer. அவர் இந்த கொடுக்கக்கூடிய பணத்துக்கு இவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கு சார் அப்படின்னு நீங்க காமிச்சு அதை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினார்னா வேல்யூ ஃபார் மணி பெய்ட் அப்படிங்கறது உணர்றாரு. Bigger the organization, higher the expectations. அப்ப நிச்சயமாக அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதுக்கும் மேலாக இந்த ஆர்கனைசேஷன்
கொடுக்கும்படியான ஒரு ஆர்கனைசேஷனா தாங்க நாங்க வளர்ந்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். கடைசியாக டு பை ஆர் நாட் டு பை அவரோட டிசிஷன் நம்மளோட கேன்வாசிங் மூலமாக, நம்ம எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலமாக நம்ம எப்படி அந்த கஸ்டமரோட அவரோட கன்சர்ன்ஸ், அவரோட நீட்ஸ், அவரோட தேவைகள்ல எவ்வளவு தூரம் நம்ம பங்கேற்றுக்கிறோமோ அந்த பிஹேவியரின் அடிப்படையில தான் வாங்குறாரா வாங்கலையா அப்படிங்கறத பார்க்கலாம். இதை எப்படி சார் இன்னும் கொஞ்சம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்கிரீன்ல அதை தான் சொல்ல போறேன். ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ கஸ்டமர். எந்த ஒரு பொருளை யார் வாங்கினாலும் சரி, யங் பீப்புள், ஓல்டு பீப்புள், மிடில் ஏஜ் பீப்புள், சர்வீஸ் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்க, சேலரி ஏர்ன் பண்றவங்க, யாரா இருந்தாலும் சீனியர் சிட்டிசன்ஸ் யாரா இருந்தாலும் எல்லா கஸ்டமருக்கும் பொருள் வாங்குதல்ல ஒரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கு. என்னது? நோ ஒன் பைஸ் அ ப்ராடக்ட் பெர் சே. கண்ணுல பார்த்த பொருள் எல்லாம் வாங்கணும் யாரும் வாங்குவதில்லை. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பொருளை வாங்குவதற்கான ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? What is bought is what the customer thinks the product or service will do for him. நான் வாங்கக்கூடிய பொருள்லையோ நான் எடுக்கக்கூடிய சேவையிலையோ அது எனக்கு எந்த விதத்துல உபயோகமா இருக்கும், அது எனக்கு என்ன பண்ணும் அப்படிங்கறது அவர் மனதுல ஒரு எண்ணம் உதித்தால், அதுக்கு ஆன்சர் அவர்கிட்ட கிடைச்சதுன்னா அவர் ப்ராடக்ட் வாங்கிடுவாரு. அவருக்கு ஆன்சர் கிடைக்கலன்னா அந்த பதிலை நாம் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. So you have to make the customer think that this product or service will do this for him. இந்த பொருளோ இந்த சேவையோ இந்த விஷயத்துல அவருக்கு உபயோகமா இருக்கும், இந்த விஷயத்துல இது அவருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த கஸ்டமரை உணர வைக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியில இருக்கும். அது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லா கஸ்டமருக்கும் இது தேவை. வேண்டான்னு சொல்றதுக்கான காரணம் இன்னும் அந்த கஸ்டமருக்கு அந்த திங்கிங் ஆங்கிள் வரல அப்படிங்கறது அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுட்டு அந்த திங்கிங் ஆங்கிள் அவருக்கு கொடுக்கணும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சார் இந்த கனெக்ட் டு த கஸ்டமர்னா என்ன அர்த்தம்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ என்ன விரும்புறாரோ அதுல நமக்கு உடன்பாடு இருக்கணும். ஆக்சுவலா குட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் இல்ல சார், எல்ஐசி பாலிசி எல்லாம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்க கூடாது அவர் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அது சில சமயம் உண்மையாவும் இருக்கலாம். இன்சூரன்ஸ் பாலிசியை ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணக்கூடாது, ஒரு பிக்ஸட் டெபாசிட்டோட கம்பேர் பண்ணக்கூடாது, ஒரு கோல்டோட கம்பேர் பண்ணக்கூடாது, ஒரு ரியல் எஸ்டேட்டோட கம்பேர் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஐடியலிஸ்டிக் சிச்சுவேஷன். ஆனா கஸ்டமரை பொறுத்தவரை கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட். ஒரு குட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை எதிர்பார்த்தால் எஸ் நீங்க நினைக்கக்கூடிய அளவுல ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் அப்படிங்கறத நம்ம உணர்வு பூர்வமாக அவருக்கு சொல்லணும். அப்பதான் அந்த கனெக்ட் நடக்கும். withdrawals on need. எப்ப வேணாலும் பணம் எடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு எப்படிப்பட்ட செலவுகள் எந்த சமயத்துல வரும்னு தெரியாது. இப்ப பீமா லட்சுமிங்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சூப்பர் ப்ராடக்டா கொண்டு வந்திருக்காங்க. 2 வருடத்துக்கு ஒரு வரை பணம் எடுத்துக்கலாம், இல்ல பிரீமியம் செலுத்தும் காலம் முடிஞ்சோன்னா 50% எடுத்துக்கலாம், இல்ல 4 வருடத்துக்கு ஒரு வரை இதா எடுத்துக்கலாம். 2 சம்மஷோட கிட்டத்தட்ட 2 சம்மஷோட். ஒரு சம்மஷோட சர்வைவல் பெனிஃபிட்டா கொடுத்துறாங்க, இன்னும் 90% ஆஃப் த சம்மஷோட மெச்சூரிட்டியில கொடுக்குறாங்க. இதெல்லாம் withdrawals on need. உங்க தேவைக்கேற்ப நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். சேஃப்டி ஆஃப் கேபிட்டல் இதை சொல்லவே வேண்டாம். நமக்கு சாவரின் கேரண்டி இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எல்ஐசி அப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன், அவரோட முதலை எந்தவித பாதகமும் இல்லாம நம்ம பாதுகாப்போம். அண்ட் ஓவர் அண்ட் அபவ் வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயும் கிடைக்காத ஒரு இன்சூரன்ஸ் கவரும் கிடைக்குது. இதெல்லாம் ஒரு கஸ்டமர் தானாக திங்க் பண்ணி உங்ககிட்ட கேட்கலாம், இல்ல கேட்கலனாலும் அவர் மனசுல அது இருக்கலாம். அவர் மனசுல இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க சொல்லணும். அப்போ மியூச்சுவல் கன்சர்ன் கிரியேட்ஸ் கனெக்ஷன் பிட்வீன் பீப்புள். அவர் என்ன ஒரு இதெல்லாம் கன்சர்ன்ஸ்னா என்ன அர்த்தம்? கன்சர்ன்ஸ்னா அவர் கவலைன்னு சொல்ல வரல. ஆக்சுவலா நல்ல நாம் போடுற முதலீடுல நல்ல ரிட்டர்ன் வரணுமே சார் அப்படின்னு ஒண்ணு நினைக்கிறாரு. ஆமா சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான், நல்ல ரிட்டர்ன் வரணும். எப்ப எனக்கு பணம் தேவைப்படுறதோ அப்ப எடுக்கணுமே சார், எனக்கு தேவை எங்கேது. எஸ் சார், நீங்க சொல்றது கரெக்ட். இதான் மியூச்சுவல் கன்சர்ன். என்னோட முதலுக்கு மோசம் ஆயிடக்கூடாது சார், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, உங்க முதலுக்கு மோசம் ஆகாது, அதுவும் என்னோட கன்சர்ன் தான். ஆஸ் அ விற்பனையாளராக நானும் அதுல உடன்பாடா இருக்கேன். இன்சூரன்ஸ் கவர் தேவை ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. இது எல்லாத்துலயும் அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த விஷயத்தை நம்மளும் என்டார்ஸ் பண்ணும்போது மியூச்சுவல் கன்சர்ன். 2 பேருக்கும் அதே மாதிரியான கன்சர்ன். நீங்க விற்பனையாளர், அவர் வாங்குபவர். அப்படி இருக்கும்போது இட் கிரியேட்ஸ் கனெக்ஷன் பிட்வீன் பீப்புள். நம்மளோட வார்த்தைகள்னாலையும் நம்மளோட முக ஃபேஸ் ஓட ரியாக்ஷன்ஸ்னாலையும் நம்மளோட பாடி லாங்குவேஜாலையும் நானும் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே எதிர்பார்ப்பை இந்த ப்ராடக்ட்ல இருக்கணும்னு நினைச்சுதான் இந்த ப்ராடக்டை கொண்டு வந்திருக்கேன்னு எப்ப அவர் ஆசுவாசப்படுத்துறீங்களோ அப்ப நிச்சயம் 95% ஆஃப் த சேல்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுது. This is what they say, mutual concern creates connection between people. யாருக்கும் விற்பனையாளருக்கும் வாங்குபவருக்கும். ஓகே சார், இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் ப்ராடக்ட் இருக்கு நம்ம கிட்ட. அந்த ப்ராடக்ட்ல ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு சொல்ல போறேன் நிச்சயமா. அல்டிமேட்லி பாத்தீங்கன்னா என்ன நடக்குது? இந்த எண்ட் பீப்புள் ஆர் பர்சுவேடட் நாட் பை வாட் வி சே. நம்ம சொல்வதனால் மட்டுமே அவங்க வாங்கணும்னு உந்துதல் கிடைக்கிறது இல்ல. பட் வாட் தே அண்டர்ஸ்டாண்ட்,
அல்டிமேட்லி நம்ம சொல்லக்கூடிய விஷயத்திலையும் அவங்க தானா பார்க்கக்கூடிய விஷயத்திலையும் என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த புரிதலின் அடிப்படையில தான் அவங்க அந்த உந்துதல் ஏற்பட்டு அந்த ப்ராடக்டை வாங்குறாங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு கிலோ மாம்பழம் வாங்கினாலும் அந்த மாம்பழம் எப்படி இருக்கும், 2 நாள் இருக்குமா, நல்ல ஸ்வீட்டா இருக்குமா, வெளியில பழுத்து இருக்கே, இந்த மாதிரி ஒரு விஷயம். இல்ல ஒரு துணி வாங்கினாலும், ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும், ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸ் வாங்கினாலும், ஒரு இன்சூரன்ஸ் கவர் வாங்கினாலும், எல்லாத்துலயும் people are persuaded not by what we say. விற்பனையாளர் தேவை, அதுக்காக இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா விற்பனையாளர் சொல்வதனால மட்டுமே எல்லாரும் வாங்குவாங்கன்னு நினைச்சா இல்லை. பட் அவங்க என்ன அந்த ப்ராடக்டை புரிஞ்சுக்கிறாங்க, அது எந்த விதத்துல தங்களுக்கு உபயோகமா இருக்கு, அது தங்களோட தேவைகளை எந்த விதத்துல பூர்த்தி செய்யுதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க, அந்த சமயத்துல தான் அவங்க அதை வாங்குறாங்க. அந்த புரிதலுக்கு தேவையான விஷயங்களையும் அவங்களை புரிய வைக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. அதனாலதான் ஒரு இன்டர்மீடியட்டாக நம்ம வச்சிருக்கோம். ஒரு இன்டர்மீடியட்டால, ஒரு சேல்ஸ் பர்சனால தான் அந்த விற்பனையை, அந்த புரிதலை அவருக்கு எடுத்து கொடுக்க முடியும். So people are persuaded not by what we say but what they understand. ரொம்ப முக்கியம் இது. இந்த விஷயத்தை நான் திரும்பி ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்லியிருக்கேன், இதை மறக்கவே கூடாது அப்படின்னு. earlier it was USP, unique selling proposition. சிறந்த தன்மைகள், பாலிசி, ஒரு ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய சிறந்த தன்மைகளை யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். ஜீவன் ஆனந்த்ல வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும், ஜீவன் உமங்ல 8% சம்மர் ஷூட் லைஃப் லாங் முழுக்க கொடுப்போம், ஜீவன் உற்சவ்ல 10% சம்மர் ஷூட் கொடுப்போம், நம்ம கிட்டயே அது வச்சிருந்தா 5% கூட்டு வட்டி கொடுப்போம், பீமா லட்சுமியில சர்வைவல் பெனிஃபிட்டாக ஒரு சம்மர் ஷூட் கொடுப்போம், அதை தவிர 90% ஆஃப் த சம்மர் ஷூட்டை கடைசியில மெச்சூரிட்டியில கொடுப்போம். இதெல்லாம் யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன், தனித்தன்மை வாய்ந்த தன்மைகள். ஆனால் அந்த யூஎஸ்பிங்கிறது இப்ப 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது டிவிபி அல்லது டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன். அப்ப இனிமே நம்ம ஒவ்வொரு ப்ராடக்டையும், ஒவ்வொரு சேவையும் மக்கள் கிட்ட கொண்டு போகும்போது யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷனை பின்னாடி வச்சுட்டு முன்னாடி நம்ம வைக்க வேண்டிய விஷயம் டிவிபி. இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் மூலம் இருக்கு. இது கண்டிப்பாக ஒவ்வொரு செஷன்லயும் நான் சொல்றதுக்கான காரணம், இது நம்ம முழுமையாக புரிஞ்சுட்டு இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுனாலதான். USP, unique selling proposition என்னன்னா, USP something organization wants to say about their product. நம்மளோட திட்டங்களை பற்றி ஆர்கனைசேஷனான நம்ம தான் ஆர்கனைசேஷன், நம்ம நிறுவனம் நம்ம மூலமாக என்ன சொல்ல விரும்புதோ, வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் 2 பெனிஃபிட் உள்ள திட்டம் ஜீவன் ஆனந்த், 8% சம்மர் ஷூட் ஜீவன் உமங், 10% சம்மர் ஷூட் சர்வைவல் பெனிஃபிட்டாக ஜீவன் உற்சவ். இதெல்லாம் ஆர்கனைசேஷனான நம்ம நிறுவனம் நம்ம ப்ராடக்ட்டை பத்தி கஸ்டமர் கிட்ட சொல்ல விழைகிறோம், அது USP. ஆனால் டிவிபி என்னது? டிவிபி is something the consumer needs to hear that the organization can say. வாடிக்கையாளர் என்ன கேட்க விரும்புறாரோ அதை எப்ப ஆர்கனைசேஷனான நிறுவனமான நம்ம கொண்டு போய் சொல்றோமோ அப்ப அது டிவிபியாக மாறுது. பிரிடாமினன்ட் நிறைய விஷயங்களை கஸ்டமர் என்ன கேட்க விரும்புறாருங்கிறத சொல்ல மாட்டாரு, நம்மளாதான் அதை அறிஞ்சுட்டு அதை கொண்டு போய் அவர்கிட்ட சொல்லும் போது அவர் என்ன, அது டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷனாக மாறுது. சோ அப்ப எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துன்னு போகும்போதும் கஸ்டமர் கிட்ட உடனடியாக ஒரு கனெக்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிவிபியை முன்னிறுத்தி தான் உங்களோட கேன்வாசிங் நடக்கணும். TVP something consumer needs to hear that the organization can say. consumer என்ன கேட்க விழைகிறாரோ அப்ப நிறுவனமான நம்ம எப்ப சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்ப உடனே டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன் வந்து நிக்குது. டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன் வந்தாலே அந்த கனெக்ட், கஸ்டமரோட கனெக்ட் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் சொல்லி தான் ஆகணும், அது இல்லாம அந்த ப்ராடக்ட் முழுமை ஆகாது. ஆனால் TVP comes first, USP comes second. ஓகே, இது புது கான்செப்ட், கிட்டத்தட்ட 10 வருஷமா இருக்கு. பட் ஸ்டில் இது நம்ம மனசுக்குள்ள இம்பைப் பண்ணிக்கணும் ஃபுல்லா. எந்த ஒரு காரணத்திலையும் தயக்கம் இல்லாம கஸ்டமரோட கனெக்ட் ஆகணும்னா டிவிபியை முதல்ல கொண்டு போய் நிறுத்தி தான் ஆகணும். ஆக்சுவலா அதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் யூஎஸ்பியை சொல்லணும். கம்யூனிகேஷன் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி லிசனிங் இஸ் த கீ டு சக்சஸ் இன் கனெக்ட் வித் த கஸ்டமர். ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பெரிய சம்மர் ஷூட் கேஸ்லாம் அண்டர்ரைட் பண்ணும்போது நாங்க பார்த்திருக்கோம், கஸ்டமர் சொல்லியிருப்பாரு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இது இல்ல, இது பரவாயில்லையா பாருங்க, இதுக்கு மாற்றாக இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கலாம், இப்படி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆனா நாங்க பேப்பரை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இன்டர்மீடியரி அல்லது ஏஜென்ட் அல்லது முகவர் இது தேவையில்லை, இது அதுக்கு அண்டர்ரைட்டிங்ல ஒத்துக்க மாட்டாங்க, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு நினைச்சிருப்பாரு. இல்ல அதுல காதலியே கூட வாங்கிக்காம கூட இருப்பாரு, தப்பா நினைக்க கூடாது, அந்த மாதிரி லிசனிங் பண்ணாம இருந்திருப்பாரு. அப்ப என்ன ஆகுது, ஆக்சுவலா கஸ்டமர் தனக்கு வேண்டிய விஷயங்கள், தங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள், தன்னால கொடுக்கக்கூடிய விஷயங்களை சொல்றாரு. நம்ம சரியான ஒரு லிசனிங் பண்ணாததுனால என்ன ஆகுது, ஆக்சுவலா அந்த கஸ்டமரோட கனெக்ட் விட்டு போயிடுறது. அல்டிமேட்லி அவர் கொடுக்க வேண்டிய விஷயத்தை வாங்க முடியாம போகுது. Better listening, concentrating on the voice, words and inflections help to be more analytical, less emotional and less distracted by a person's body language. நிறைய செஷன்ல இதை சொல்லியிருக்கேன்னா முன்னாடி வேற சில செஷன்ல எல்லாம்
நம்ம ராஜ்யசபா அண்ட் லோக்சபா அல்லது எம்எல்ஏ அசம்பிளி இருக்கிற மாதிரி யூகேல, யுனைடெட் கிங்டம், லண்டன், இங்கிலாந்துல இதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்காங்க. அதுல ஒரு ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இருக்கக்கூடிய ராஜ்யசபா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பி ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது ஆக்சுவலா, ஆனா அவரு ராஜ்யசபா எம்பி அங்க இருக்காரு அந்த லண்டன், இங்கிலாந்துல. அவருக்கு ஒவ்வொரு தடவையும் செஷன் அட்டன் பண்ணிட்டு, பார்லிமெண்ட்ல செஷன் அட்டன் பண்ணிட்டு வெளில வரும்போது ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன சார் உங்களுக்கோ கண்ணு தெரியல, எப்படி சார் அந்த பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயத்துல எல்லாம் நீங்க நல்லா சிறப்பா பங்கேற்கிறீங்கன்னா, அவர் என்ன சொல்வாரு, எனக்கு கண்ணு இல்லாதது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா எனக்கு கண் இல்லாததுனால நான் வேண்டாத விஷயங்களை பார்க்கறதில்ல. அப்ப கண் இல்லாத போது எது கூர்மை ஆயிடுறது, என்னோட இயர்ஸ், காது கூர்மை ஆயிடுது. அப்போ என்னெல்லாம் நடக்குதோ எல்லா டிஸ்ட்ராக்ஷனே இல்லாம என்னால அதை கேட்க முடியுது. இப்போ ஒரு கண்ணு தெரிஞ்சா ஒருத்தர் நல்ல விஷயம் சொன்னாலும் அவரோட பாடி லாங்குவேஜ், கோபமான ஒரு பாடி லாங்குவேஜ், கையை ஆட்டி கட்டி பேசினார்னா நமக்கு மோர் என்ன ஆகுது, அவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் இருந்து அவரோட பாடி லாங்குவேஜ்ல நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறோம். ஆனா இந்த கஸ்டமர், இந்த பார்லிமெண்டரியன் என்ன சொல்றாரு, எனக்கு கண் தெரியாதனால அதுல எதுலயும் எனக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது, அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன். நம்மளும் ஆஸ் an ஏஜென்ட் இந்த மாதிரி ஒரு லிசனிங் ஸ்கில்ல நம்மளால செட் பண்ண முடியுமா? அந்த கஸ்டமர் கோவத்துல சொன்னாலும் சரி, ஆர்கனைசேஷன் குறைவா சொன்னாலும் சரி, இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் கான்செப்டை தப்பா மதிப்பிட்டாலும் சரி, அதையெல்லாம் புறந்தள்ளி வச்சுட்டு அவருக்கு என்ன தேவையோ அதை சொல்லும் போது அதை நம்மளால கேட்க முடியுமா? So listening is the key to success in connect with the customer. இந்த லிசனிங் ஏன் இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்கு இப்பயே ஒரு விஷயத்த ஒன்று சொல்லிடுறேன். ஏன் இந்த லிசனிங் ஆஸ் an ஏஜென்ட் நம்ம ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும்னு. ஒரு பெரிய கேஸ் ஒன்று, 3.5 கோடி ரூபாய்க்கு ஒரு கேஸ் ஒன்று வந்தது ஆக்சுவலா சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கு. அது ஒரு லேடி பேர்ல கேஸ். அந்த பேப்பர், ப்ரொபோசல் பேப்பர் பார்க்குறோம், அது கூட வச்சிருக்க சில ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் பார்க்குறோம், அவங்க ப்ரொபோசலோட லைஃப் அஷ்யூர்டோட ஃபோட்டோ பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆர்டினரி ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது ஆக்சுவலா அந்த பேப்பரை பார்த்து. ஏன்னா நாங்க அண்டர்ரைட்டர் வெறும் பேப்பர் தானே பார்க்குறோம். ஸோ அப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா மேக்ஸிமம் 60 லட்சம் கொடுக்கலாம், 70 லட்சம் கொடுக்கலாம், மிஞ்சி போனா எம்ஹெச்ஆர்லாம் கூட சேர்ந்து ஒரு 80 லட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு 3.5 கோடி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி அமிச்சிட்டோம் பேப்பரை. அப்ப அந்த ஏஜென்ட் உடனே ஃபைல் எடுத்துன்னு வராரு ஆக்சுவலா சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கே சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார், இவங்க ரொம்ப ஹை ப்ரொஃபைல் பர்சன் சார். ஏப்பா பேப்பர்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லையே, நீ காமி ஏதாவது ஃபைல் வச்சுட்டு இருக்கியா? சார் அவங்க நிறைய சொன்னாங்க சார், ஆனா எனக்கு எந்த விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கோ அது மட்டும் தான் பேப்பர்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். அந்த ஃபைலை காமிச்சா அந்த நபர், அந்த லேடி கடந்த 5 வருடங்களாக ராஜஸ்தான் கவர்மெண்ட் கிட்டேந்து சிறந்த பெண்மணி விருது வாங்கியிருக்கிறவர். எதுக்காக? செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய உதவி குழுக்கள் 29,000 லேடிஸ்க்கு அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க 5 வருடமாக ராஜஸ்தான் ஸ்டேட் முழுக்க. அப்ப அந்த ஏஜென்ட் கிட்ட கேட்டேன், இந்த 5 வருடம் அவங்க அவார்டு வாங்கினாங்கிற விஷயத்த உங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா? சார் எனக்கு ஞாபகம் இல்லை சார், நான் சரியா லிசன் பண்ணேனான்னு தெரியல. அப்ப என்ன ஆகுது ஆக்சுவலா, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது உடனே வைக்க சொன்னேன். அது வச்சோன்னா நாங்க அவரை இந்த மாதிரி 29,000 லேடிஸ்க்கு அக்ராஸ் த ஸ்டேட் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து சுய உதவி குழுக்களை நிறுவி ராஜஸ்தான் கவர்மெண்ட் கிட்டேந்து சிறந்த பெண்மணி விருது 5 வருடங்கள் வாங்கியிருக்காருன்னா இதை விட அந்த கஸ்டமரோட ப்ரொஃபைல் எவ்வளவு பெட்டரா இருக்க முடியும்? நாங்க 3.5 கோடி கொடுத்துட்டோம். பட் என்ன ஆச்சு ஆக்சுவலா, அந்த கேஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கம்ப்ளீட் பண்ண வேண்டிய கேஸ் அந்த ஏஜென்ட் எங்க கிட்ட நாங்க தூண்டி துருவி நல்ல கஸ்டமரா என்னன்னு பார்த்து ஏன் லிசனிங் நடக்கல? அந்த கஸ்டமர் நிச்சயம் சொல்லியிருப்பாங்க, சொல்லாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஒரு கேஎஸ்ஆர் சார் கிட்ட இருந்து எனக்கு போன தடவை செஷன் நடந்தோன்னு ஒரே ஒரு பிளாக் ஒன்னு கொடுத்திருந்தாரு. அதையே நான் 100 பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. அது பாருங்க, ஒரு செஷன்ல ஒரு கேஎஸ்ஆர் எனக்கு கொடுத்திருக்காரு, எல்இ குரூப் எனக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு. அப்ப அதுக்காக சொல்லாம இருப்பாங்களான்னு. So listening is the key to success in connect with the customer. Higher sum assured கேஸ்ல இன்னுமே நம்ம லிசனிங் ஸ்கில் பெட்டராக இருக்கணும். ஜேம்ஸ் கிளியர் அப்படின்னு ஒரு ஆத்தர் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த புக்ல என்ன சொல்றாரு, யூ டோன்ட் ரைஸ் டு த லெவல் ஆஃப் யுவர் கோல்ஸ், யூ ஃபால் டு த லெவல் ஆஃப் யுவர் சிஸ்டம்ஸ். என்ன அர்த்தம்? கோல்ஸ் ஆர் அபவுட் த ரிசல்ட்ஸ் யூ வாண்ட் டு அச்சீவ். என்ன, நமக்கு இன்னைக்கு இருந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு கேலக்சி கிளப்போ, ஒரு எம்டிஆர்டியோ, ஒரு சிஓடியோ, ஒரு டிஓடியோ ஆகணும் அப்படிங்கிறது கோல். எல்லாருக்கும் அதுதான். ஆனா கோல்ஸ் விட எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? சிஸ்டம்ஸ் என்ன? processes that lead to those results. என்ன நீங்க பண்றீங்க? ஏதாவது ஹோம்வொர்க் பண்றீங்களா? ப்ரீவியஸ் டே நாளைக்கு கஸ்டமர், பெரிய கஸ்டமரை பார்க்கணும்னா இன்னைக்கு அவரை பத்தின அனாலிசிஸ், அவரை பத்தின ப்ரொஃபைல் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன கேள்விகள் கேட்கணும், எதன் மூலமாக அவரோட கனெக்ட் ஆகணும், இதெல்லாம் ப்ராசஸஸ். அப்ப என்ன ஆகுது, நம்ம ப்ராசஸஸை குறைவுபடுத்திட்டோம்னா you fall to the level of your systems are about the processes that lead to those results. வெறும டிஓடி ஆகணும் ஒரு கோல் மட்டுமே நம்மளை உயர வைப்பதில்லை. அந்த கோலை ரீச்
ரீச் பண்றதுக்கு என்னெல்லாம் வழிவகைகளை ப்ராசஸஸை நம்ம பண்றோமோ அதன் அடிப்படையில தான் நம்ம வந்து கோலை ரீச் பண்றோம் அப்படிங்கறது அவர் கிளியரா சொல்றாரு. சோ ப்ராசஸஸ், இப்போ இன்னைக்கு இந்த ட்ரைனிங் செஷன் அட்டெண்ட் பண்றீங்க பாருங்க, this also is a process. This also is a process to reach those goals. Okay. இப்போ வேல்யூ ஃபார் மணி, டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன் சொல்லிட்டேன். முதல்லயே ஒன்னு சொன்னேன், வேல்யூஸ் அப்படின்னு சொன்னேன். மணி பெய்டுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோம்னு. இந்த காஸ்ட் பெனிஃபிட் ஆப்டிமைசர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க, பெரிய குரூப். அதுதான் கிட்டத்தட்ட 70% மக்கள் நம்ம கிட்ட யார்கிட்டலாம் நீங்க ப்ராஸ்பெக்டா வாடிக்கையாளரா போறீங்களோ அதுல 70% மக்கள் காஸ்ட் பெனிஃபிட் ஆப்டிமைசர்ஸ். என்ன, எவ்வளவு பணம் கட்டுறோமோ அதுக்கு உண்டான பெனிஃபிட் இருக்கா. அப்ப என்னாச்சு, அவங்க தங்க கிட்ட எவ்வளவு மணி இருக்குங்கிறத அவங்களே டிசைட் பண்றாங்க. 10,000 வருடத்துக்கு, 25,000 வருடத்துக்கு, 5,000 6 மாதத்துக்கு, 1,000 ரூபாய் மாதத்துக்கு அப்படிங்கறத அவங்க டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பணத்துக்கு உண்டான பெனிஃபிட்டை நீங்க சொல்லக்கூடிய கேன்வசிங்ல இருக்கா அப்படின்னு பாப்பாங்க. அவங்க தான் காஸ்ட் பெனிஃபிட் ஆப்டிமைசர்ஸ். ஆனால் இந்த HNI சொல்லக்கூடிய ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் என்ன பண்றாங்க, மணி ஃபார் வேல்யூ, உல்டா பாருங்க. அங்க வேல்யூ ஃபார் மணி, கையில காசை வச்சுட்டு அதுக்குண்டான பெனிஃபிட்டை அவங்க தேடுறாங்க. ஆனா இவங்க காசை கையில வச்சுக்கிறதுல மணி ஃபார் வேல்யூ, நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ, willing to pay more for compelling value proposition of benefits, நீங்க எந்த அளவு வேல்யூவை உங்க ப்ராடக்ட்லயோ உங்க சேவையிலயோ அவர் கண்ணில் காட்டுறீங்களோ அந்த அளவு அவங்க மணியை எடுத்து கொடுப்பாங்க. சோ அப்போ அவங்க மணியை டிசைட் பண்ணுவதில்லை. சோ இது ஒரு பிக் லேர்னிங் பாயிண்ட் அந்த கனெக்ட் வித் கஸ்டமர்ல. ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் கிட்ட போகும்போது நிச்சயமாக பிரீமியமை பேசக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம், நீங்க கொட்டேஷன் எடுத்துட்டு போங்க, 25 லட்சம் இயர்லி பிரீமியம், 16 லட்சம் இயர்லி பிரீமியம், 8 லட்சம் இயர்லி பிரீமியம்னு கொட்டேஷன் எடுத்துட்டு போங்க, வேண்டாம்னு சொல்லல. ஆனா அந்த கொட்டேஷனை பேக் விட்டு எடுக்க கூடாது. நீங்க வேல்யூ ப்ரொபோசிஷன், டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன், கம்பெல்லிங் வேல்யூ ப்ரொபோசிஷன் ஆர் பெனிஃபிட்ஸ் அந்த ப்ராடக்ட்டை பத்தி அந்த கஸ்டமர் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் கிட்ட சொல்லிட்டே இருக்கணும். எந்த அளவு வேல்யூ இந்த ப்ராடக்ட்ல இருக்குன்னு நினைக்கிறாரோ அந்த அளவு என்ன பணம் கட்டணுங்கிறத அவரே டிசைட் பண்ணுவாரு. நீங்க 8 லட்சம்னு கொட்டேஷன் எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா நீங்க கொட்டேஷனை முதல்ல கொடுத்துட்டா 8 லட்சத்துக்கு தான் அவர் டிசைட் பண்ணுவாரு. நீங்க கொட்டேஷனை காமிக்காம வேல்யூவை காமிச்சு, டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷனை காமிச்சு அவருக்கு வேல்யூ பெனிஃபிட்ஸை காமிச்சீங்கன்னா நிச்சயம் அந்த 80,000 வாய்ப்புகள் இருக்கு. இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா, சோதனையாக நீங்க எல்லாரும் பண்ணணும். அடுத்த HNI கஸ்டமர் எப்போ மீட் பண்றீங்களோ அப்ப கொட்டேஷன் எடுத்துட்டு போங்க. ஹை வேல்யூ சம் அஷ்யூர்ட், ஹை வேல்யூ பிரீமியம்க்கு கொட்டேஷன் பேக்லயே வைங்க. கஸ்டமர் கிட்ட கொட்டேஷன் சொல்லக்கூடாது. எந்த ப்ராடக்ட் செல் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்டான வேல்யூவை சொல்லுங்க, கம்பெல்லிங் வேல்யூ ப்ரொபோசிஷனை சொல்லுங்க, டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷனை சொல்லுங்க. அது சொன்னீங்கன்னா நீங்களே சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. சார் இதுல 10 லட்சம் இயர்லி வருடாந்திர அடிப்படையில கட்டலாமா, 25 லட்சம் வருடாந்திர அடிப்படையில கட்டலாமா, நீங்க என்ன எதிர்பார்த்துன்னு போறீங்களோ அதை எக்ஸீட் பண்ணக்கூடிய அளவுல அந்த கஸ்டமர், HNI கஸ்டமர் தன்னோட மணியை வைப்பார். அதுதான் மணி ஃபார் வேல்யூ. சோ இப்படிதான் அந்த கஸ்டமரோட கனெக்ட் பண்ணணும். நிச்சயமாக எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல அடுத்த தடவை கொட்டேஷனை கையில காமிக்காதீங்க. காமிச்சா he will restrict to that. அவர் என்ன நினைப்பாரு, ஓ மேக்ஸிமம் 8 லட்சம் தான் இதுல கொடுக்க முடியும் போல இருக்கு, ஓகே நீங்க 8 லட்சம் கொடுக்கறத கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருவார். சோ மணி ஃபார் வேல்யூ நிச்சயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேல்யூ ஃபார் மணி இது காஸ்ட் பெனிஃபிட் ஆப்டிமைசர்ஸ். ஆல்ரெடி இவ்வளவுதான் பணம் கட்டணும்னு நினைக்கிறவங்க வேல்யூ ஃபார் மணி. ஆனா மணி ஃபார் வேல்யூ, வேல்யூவை சொன்னால் மணியை அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க. Connect with the customer is more important in dealing with HNIs, high net worth individuals. இப்போ ஒரு புது மாதிரியான ட்ரெண்ட், ரொம்ப லேட்டஸ்ட்னு சொல்ல மாட்டேன், கிட்டத்தட்ட 2-3 வருடங்களாக இது இருக்கு, ஃபயர் அப்படின்னு. இந்த Gen X, Gen Y, Gen Z, Generation X, Generation Y, Generation Z அப்படின்னு புதுசா இந்த மில்லேனியல்ஸ்க்கு அப்புறம் அடுத்தது வந்திருக்காங்க. 20 வயது உள்ளவர்கள், 22, 25, 30 அப்படின்னு. இவங்க எல்லாருக்கும் ஒரு புது கான்செப்ட் என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபயர் அப்படின்னு. இந்த ஃபயரோட எக்ஸ்பான்ஷன் என்ன, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி. இப்போ எங்களை மாதிரிலாம் வந்து ஒரு 30, 35, 30, 36 வருடங்கள் சர்வீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகி ரிட்டையர்மெண்ட் உள்ள வரக்கூடிய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸை முதலீடு செஞ்சு அதெல்லாம் இந்த கால ஜெனரேஷன் எக்ஸ், ஜெனரேஷன் ஒய், ஜெனரேஷன் ஜி அந்த மாதிரிலாம் பாக்குறது இல்ல. அவங்களுக்கு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் வந்த உடனேயே அவங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க. அது 40 வயதா இருந்தாலும் பரவாயில்ல. சார் இது ஏதோ எங்கேயோ பேப்பர்லயோ இல்ல நியூஸ் பேப்பர்லயோ மேகசின்லயோ படிச்சுட்டு எங்க சொல்றீங்கன்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு நிதர்சனமான உண்மை. அப்ப என்ன அர்த்தம், இந்த பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி என்ன அர்த்தம்னா, இப்பெல்லாம் 20, 21, 22 வருடங்கள்ல காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு உடனடியாக பிளேஸ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்குது. மிகப்பெரிய ஒரு சம்பளத்துல போறாங்க. ஆனுவல் போனஸே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 வருட சம்பளத்துக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய ஆனுவல் போனஸ் கிடைக்குது அவங்களுக்கு. அவங்களுக்கு நல்ல ஒரு பினான்சியல் வேல்யூ அவங்களுக்கு ஜாப்ல கிடைக்குது.
நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா வருடாந்திர இன்கம்ல ஒரு 10% தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது இன்சூரன்ஸ்க்கு எடுத்து வைப்போம். ஜெனரலி ரொம்ப அதிகப்படியா போனா 20% வரைக்கும் போகும். ஆனா இந்த கால இளைஞர்கள் வெறும் 10-20% அல்ல 60% வரை அவங்களோட வருடாந்திர இன்கம்மை இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. எதனால? ஒரு 24 வயதிலிருந்து அடுத்த 40 வயது வரை 16 வருடங்கள்ல 60% அவங்களோட வருடாந்திர இன்கம் முதலீடு செஞ்சு, எல்லா விதமான முதலீடு, இன்சூரன்ஸ் பாலிசின்னு மட்டும் சொல்ல மாட்டேன், எல்லா விதமான முதலீடுகளையும் செஞ்சு அவங்களோட தேவைகளை குறைச்சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி பண்ணிட்டு 40 வயதுல மிகப்பெரிய ஒரு தொகையை மெச்சூரிட்டியாக வாங்கிட்டு அன்னிலிருந்து அவங்க வேலையை விட்டுட்டு அந்த பணத்திலிருந்து வரக்கூடிய அந்த பணத்தை வேற இது அந்த பணத்திலிருந்து வெளிநாடு போறது, பிக்னிக் போறது, அந்த மாதிரியான இதை பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. அப்போ நீங்க பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட பிரசன்ட் மைண்ட் செட் அவங்களோட கனெக்ட் பண்ணணும்னா சேவ் அக்ரெசிவ்லி அண்ட் இன்வெஸ்ட் கன்சிஸ்டன்ட்லி. ஸோ நம்மளோட ட்ரெடிஷனல் மெத்தட் மூலமா அவங்களோட டோட்டல் ஆனுவல் இன்கம் எவ்வளவு இருக்குன்னா அதுல 10% வருடாந்திர கட்டுங்க சார்னு சொல்லாம 50-60% வரை அவங்க முதலீடு செய்ய ரெடியாக இருக்காங்க. So that is FIRE, financial independence, retire early, save aggressively, invest consistently. From their 20s 20 வயதிலிருந்து சேமிக்க ஆரம்பித்து 40 வயதிலேயே ரிட்டையர் ஆயிட்டு அவங்களுக்கு நம்ம நார்மலா என்ன என்ஜாய் பண்ண முடியாம வேலைன்னு ஓடிட்டு இருக்கோமோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. நீங்க அடுத்து பார்க்கக்கூடிய ஜென் எக்ஸ், ஜென் ஒய், ஜென் ஜி அந்த மாதிரியான மக்கள் கிட்ட இந்த ஃபயர் அப்படிங்கிற ஒரு கனெக்டை அவங்களோட வச்சுட்டு நிச்சயமாக அக்ரெசிவா சேவ் பண்ணி கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த கஸ்டமருக்கு நீங்க கொடுக்கணும். இப்போ விட்டுட்டோம்னா அப்புறம் மத்தவங்க அப்புறம் கிடைக்காம போயிடலாம். அதனால கண்டிப்பாக இந்த ஃபயரை ஞாபகம் வச்சுக்கோங்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட. இப்போ உங்களுக்கு டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன் பத்தி சொன்னேன்னா ஓகே, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஓவரால் வேல்யூ ப்ரொபோசிஷன் என்ன? செல் அ ப்ராடக்ட் ஃபார் தி ஓவரால் வேல்யூ ப்ரொபோசிஷன் இட் ஆஃபர்ஸ் த்ரூ இட்ஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். இப்போ ஜீவன் உத்சவ் அப்படிங்கிற ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். இந்த ஜீவன் உத்சவ்ல நம்ம யூஎஸ்பியும் இருக்கு, டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷனும் இருக்கு. அப்ப நம்ம என்ன எதுல ஆரம்பிக்கணும்னு சொன்னேன்னா டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன்ல ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். அப்ப அந்த டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன் என்ன, ஜீவன் உத்சவ் ஆஃபர் பண்ணக்கூடிய டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பாசிபிளி நீங்க என்ன சொல்லலாம், சார் ஷார்ட் பிரீமியம் பேயிங் டேர்ம். அதுதான் எல்லாரும் கேட்கறாங்க. இப்போ குறைச்ச காலத்துக்கு மட்டுமே பிரீமியம் செலுத்தணும், ஏன்னா அதுக்கப்புறம் வேற சில செலவுகள்லாம் வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை, வேற இடத்துல செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். குறைந்த கட்ட காலகட்டத்துக்கு மட்டும் தான் பிரீமியம் செலுத்தணும். அது ஒரு வேல்யூ ப்ரொபோசிஷனா, அது வேல்யூ ப்ரொபோசிஷன் எடுத்துக்கலாமா? ஆனுவல் சர்வைவல் பெனிஃபிட் அட் 10% ஆஃப் த சம்மர் ஷூட் கொடுக்குறோம் சார், வருடாந்திர அடிப்படையில் லைஃப் லாங் முழுக்க வாழ்நாள் முழுக்க கொடுக்குறோம், அதை வேல்யூ ப்ரொபோசிஷன் சொல்லலாமா? சார் அப்படி அந்த 10% சம்மர் ஷூட்னு கொடுக்கக்கூடிய வாழ்வு கால பயணி நீங்க எடுக்காம எங்க கிட்டயே ஆர்கனைசேஷன்லயே விட்டு வச்சீங்கன்னா அதுல கூட்டு வட்டி 5.5% மந்த்லி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டோட 5.5% நாங்களே அதுல வச்சிருந்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறை எப்ப வேணா எடுத்துக்கலாம், 75% மேக்ஸிமம் வரைக்கும் எடுக்கலாம். அதை வேல்யூ ப்ரொபோசிஷன் சொல்ல முடியுமா? சம் ஃபிளெக்ஸி ஆப்ஷன்ங்கிறதுல நான் சொன்ன மாதிரி ஒரு வருடத்துல 75% வரை என்ன அமௌண்ட் அக்குமுலேட் ஆயிருக்கோ அதுல 75% வரை வெளியில எடுக்கலாம். இதெல்லாம் வேல்யூ ப்ரொபோசிஷனாக நம்ம அந்த கஸ்டமர் கிட்ட சொல்ல முடியுமான்னு கேட்டா என்னோட ஒப்பீனியன் படி இதெல்லாம் யூஎஸ்பிஸ், இதெல்லாம் அந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த தன்மைகள். இதுல மட்டும் தான் இருக்கு. ஷார்ட் பிரீமியம் பேயிங் டேர்ம் இருக்கு, 10% சம்மர்ஷோட வருடாந்திர அடிப்படையில கொடுக்குறோம், காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் 5% மந்த்லி காம்பவுண்டிங்கா கொடுக்குறோம், மேக்ஸிமம் 75% வித்ட்ரா பண்ணலாம் ஃபிளெக்ஸி ஆப்ஷன்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை, எப்ப வேணா ஆஃபீஸ்ல உள்ள நுழைஞ்சு எப்ப வேணா 75% வரை என்ன அக்குமுலேட்டட் அமௌண்ட் இருக்கோ வாங்கிக்கலாம். இதெல்லாம் யூஎஸ்பிஸ். பட் நமக்கு என்ன வேணும்? டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன். அதை வச்சுதான் முன்னாடி கொண்டு போனோம், இந்த யூஎஸ்பியை பின்னாடி சொல்லணும். அப்ப இந்த ஜீவன் உற்சவ்ல இருக்கக்கூடிய டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன் என்னங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ரெகுலர் ஆப்ஷன், ஃபிளெக்ஸி ஆப்ஷன் ரெண்டு இருக்கு. நான் அடிப்படைகள் போல மினிமம் ஏஜென்ட் என்ட்ரி, மேக்ஸிமம் ஏஜென்ட் என்ட்ரி, மினிமம் டேர்ம், மேக்ஸிமம் டேர்ம், மினிமம் பாலிசி பிரீமியம் டேர்ம் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் அது பாம்ப்ளெட் உங்க கையிலேயே இருக்கு. அலௌட் வித்ட்ராயல், ரெகுலர் ஆப்ஷன், ஃபிளெக்ஸி ஆப்ஷன் ரெண்டு இருக்கு. ரெகுலர் ஆப்ஷன் என்ன சொல்றோம்? வருடாந்திர அடிப்படையில 10% சமஷூடு உரிய தேதியில உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு நாங்க நெஃப்ட் அனுப்பிச்சிருவோம். உங்களுக்கு வேணுமோ வேண்டாமோ, அதை உபயோகப்படுத்துறீங்களோ மாட்டீங்களோ, அதை வச்சு என்ன பண்ணுவீங்களோ அந்த கணக்கு கிடையாது. ரெகுலர் ஆப்ஷன் கேட்டிருக்கீங்க, வருடாந்திர அடிப்படையில அந்த குறிப்பிட்ட பாலிசி அனிவர்சரி தேதியில 10% சம்மஷூட நாங்க கிரெடிட் கொடுத்துருவோம் நெஃப்ட்ல. இது ப்ராடக்டோட ஃபீச்சர். இந்த ஃபிளெக்ஸி ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா என்ன சொல்றாங்க? ஆக்சுவலா நீங்க வித்ட்ரா பண்ணலாம், வித்ட்ரா பண்ணாம எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அந்த தொகையில நாங்க
5.5% காம்பவுண்டிங், மாதாந்திர அடிப்படையில காம்பவுண்டிங். சார் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆனுவல், ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி, மாதாந்திர அடிப்படைன்னு இருக்கு. மாதாந்திர அடிப்படையில கூட்டு வட்டியாக 5.5% அதை போட்டு வச்சுட்டே இருப்போம் நாங்க. நீங்க எப்ப வேணும்னாலும் வருடத்துக்கு ஒரு முறை, பாலிசி இயர்ல வருடத்துக்கு ஒரு முறை நீங்க எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு பிரான்ச்ல கேட்டுக்கலாம். கேட்டுட்டு அதுல மேக்சிமம் 75% வரை எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சார் ஒரு நார்மல் கஸ்டமர் என்ன நினைப்பாரு, சார் ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்மர் ஷூட் போட்டேன்னா ரெகுலர் ஆப்ஷன்ல 10% சம்மர் ஷூட்னா 1 லட்சம் கிடைக்கும். 75% ஆஃப் அக்குமுலேட்டட் அமௌண்ட்னா அவர் என்ன நினைக்கலாம், சார் அந்த 1 லட்சத்துல 75%னா எவ்வளவு, 75,000 கிடைக்கும். இது ஜெனரல் நார்மல் கால்குலேஷன். அவங்களுக்கு நம்ம மாதிரியான ஒரு அந்த ப்ராடக்ட் பத்தின புரிதல் அவ்வளவா இல்ல ஆக்சுவலா. ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த எஃபெக்ட் ஆஃப் காம்பவுண்டிங், கூட்டு வட்டி இருக்கு பாருங்க, மாதாந்திர அடிப்படையில கூட்டு வட்டி 5.5% கூட்டு வட்டி இருக்கு பாருங்க, அதுல அதிகபட்சமாக 10.57% ஆஃப் த சம்மர் ஷூட் எடுக்கலாம். ரெகுலர் ஆப்ஷன்ல எவ்வளவு மேக்ஸிமம் சொல்லிருக்கோம், இல்ல நார்மலாவே மேக்ஸிமம் சர்வைவல் ரேட் எவ்வளவு கிடைக்கும், 10% கிடைக்கும். அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. அது ரெகுலர் ஆப்ஷனா இருந்தாலும் சரி, ஃபிளெக்சி ஆப்ஷனா இருந்தாலும் சரி. ஆனால் நீங்க 10.57% ஆஃப் த சம்மர் ஷூட்டை நீங்க எடுக்கலாம். கஸ்டமர் என்ன சொல்றோம், என்ன ரெகுலர் ஃபீச்சர் இருக்கோ அது யூஎஸ்பி, 10% ஆஃப் த சம்மர் ஷூட் யூஎஸ்பி. ஆனா நீங்க 10.57% எடுக்கலாம், அது டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன். இதே மாதிரி 10% ஆஃப் த சம்மர் ஷூட் யூஎஸ்பி ரெகுலர் ஆப்ஷன்ல சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனா ஃபிளெக்சி ஆப்ஷன்ல காம்பவுண்டிங் எஃபெக்டை நீங்க சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% ஆஃப் த சம்மர் ஷூட்டை எடுக்கலாம். இது நான் இந்த பக்கம் 20% கொடுத்திருக்கிறது டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன், இந்த பக்கம் 10% ஆஃப் த சம்மர் ஷூட் கொடுக்கிறது யூஎஸ்பி. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த 10.57% ஆஃப் த சம்மர் ஷூட் அல்லது 20% ஆஃப் த சம்மர் ஷூட் எடுக்கிறாங்க பாருங்க, அது முழுமையாக 75% ஆஃப் த அக்குமுலேட்டட் அமௌண்ட் எடுக்கிறது இல்ல, 50% ஆஃப் த அக்குமுலேட்டட் அமௌண்ட்டை வித்ரா செஞ்சாலே நீங்க ஒரு சிச்சுவேஷன்ல 10%க்கு மேல எடுக்கலாம், இன்னொரு சிச்சுவேஷன்ல 20%க்கு மேல எடுக்கலாம். நினைச்சு பாருங்க, ஆக்சுவலா 75% வரை என்ன அமௌண்ட் நம்ம எல்ஐசில அவரோட பாலிசியில இருக்கோ அதை எடுக்கலாம்னு நம்ம யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் தன்மையை சொல்றோம். ஆனா டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன் என்ன சொல்லுது, சரி 75% எடுக்க வேண்டாம், என்ன அமௌண்ட் இருக்கோ அதுல ஃபிளெக்சி ஆப்ஷன்ல அது 50 பாதிக்கு பாதி மட்டும் எடுங்க போறோம். அதை எடுத்தாலே ஒரு சிச்சுவேஷன்ல 10க்கும் மேல பெர்சன்டேஜ் ஆஃப் த சம்மர் ஷூட் உங்களுக்கு கிடைக்கும், இங்க 20% கிடைக்கும். சார் இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட். அந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு தன்மையை வேல்யூ ப்ரொபோசிஷனாக அந்த கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். சும்மா 5.5% காம்பவுண்டிங்னா ஜெனரலி மக்களுக்கு வந்து 5.5ங்கிறது ரொம்ப குறைச்சலான ஒரு நம்பர். 8.5, 12.3, 11.4 அப்படின்னா அது பெரிய அமௌண்டா தோணும் ஆக்சுவலா. ஏன்னா கஸ்டமருக்கு அவ்வளவுதான் புரிதல் இருக்கும். 5.5% சொல்றதை விட இது அட்ராக்டிவா இருக்கா இல்லையா? சரி இது எப்படி சார் ஒர்க் பண்ணுது, 75% எடுக்க வேண்டாம் 50% எடுக்கணும்னு சொல்றீங்க, ஆனாலும் ரெகுலராக வாழ்வு கால பயன் எவ்வளவு கிடைக்குமோ அது டபுள் அமௌண்ட் எப்படி சார் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு எஸ்பி ஸ்டார்ட் டேட் எடுத்துப்போம். சரி ஒரு 5 வருடம் பிரீமியம் செலுத்தும் காலம் எடுத்தா 11வது வருடம் முடிவிலிருந்து அவர் பணம் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அந்த ஜீவன் உற்சவ்ல ஒரு 10 lakhs சம்மர் ஷூட் எடுத்திருக்காருன்னு வச்சுப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் எஸ்பி ஸ்டார்ட் இயர் வருது, அதாவது 5 வருஷம் கட்டி முடிச்சிட்டாரு, 6 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, 11வது வருடம் முதல் வருடம் எஸ்பி வாழ்வு கால பயன் டியூ ஆற வருடம். அந்த வருடத்துல அவருக்கு எவ்வளவு எலிஜிபிள் இருக்கு, 1 lakh இருக்கு ஆக்சுவலா. அது ஃபிளெக்சி ஆப்ஷனா இருந்தாலும் சரி, ரெகுலர் ஆப்ஷனா இருந்தாலும் சரி. இவர் ஃபிளெக்சி ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, எனக்கு 50% என்ன அமௌண்ட் என்னோட பாலிசியில இருக்கோ அதுல 50% மட்டும் கொடுங்க அப்படிங்கிறார். அப்ப அவர் எவ்வளவு எடுக்கலாம், கையில 50,000 எடுக்கிறார். ஆச்சா, 50,000 கையில எடுத்துட்டாரு. அதை என்ன வேணா பண்ணட்டும், செலவழிக்கிறாரோ வச்சுட்டு இருக்காரோ மறுமுதலீடு வேற எங்கேயா செய்யறாரோ அது நம்மளோட கன்சர்ன் இல்ல. அப்ப பேலன்ஸ் இன்னும் அவரோட அக்கௌண்ட்ல என்ன இருக்கு, ஆக்சுவலா 50,000 இருக்கு. 2வது வருடம் வருது, அதே அந்த நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பாலிசி ஆனிவர்சரியிலேயே அதை எடுக்கிறாருன்னு வச்சுட்டு இருக்கேன். அவர் பாலிசி ஆனிவர்சரி விட்டு 1 மாசம் தள்ளி எடுக்கலாம், 2 மாசம் தள்ளி எடுக்கலாம், 3 மாசம் தள்ளி எடுக்கலாம். அந்த 3 மாதமும் 3 மாத காம்பவுண்ட் வட்டி அந்த பணத்துல சேரும். நான் அந்த பாலிசி ஆனிவர்சரியிலே 2வது பாலிசி ஆனிவர்சரி வராரு, ப்ரீவியஸ் அமௌண்ட் ஆன 50,000 அங்க இருக்கு, அந்த கடந்த ஒரு வருடமாக எவ்வளவு சேர்ந்திருக்கு, அதுல 5% வட்டி சேர்ந்திருக்கு. அந்த வட்டி பிளஸ் 50,000 அவரோட முதல் பிளஸ் புதிதாக ஒரு சர்வைவல் பெனிஃபிட் வந்திருக்கு 2வது வருஷத்துக்கான, இது எல்லாம் சேர்ந்து 1,52,750 ரூபா அவரோட அக்கௌண்ட்ல இருக்கு.
இப்பவும் என்ன சொல்றாரு, சார் எனக்கு வந்து 50% கொடுத்தால் போரும் அப்படின்னு. சாரி, ஒரு சின்ன கால்குலேஷன் எரர் இருக்கு. இட் ஷுட் கம் சம்திங் லைக் 76,375. எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் த மிஸ்டேக். ஸோ 76,375 ரூபா அவர் பாதி எடுக்கிறார் அதுலேருந்து. ஸோ அப்போ பாதி எடுத்த உடனே பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, அந்த என்ன விட்டு வச்சிருக்கிறாரோ அந்த தொகை, அதுல ஒரு அடுத்த ஒரு வருடத்துக்கு 5.5% கூட்டு வட்டி பிளஸ் அதோட முதல் பிளஸ் இன்னொரு சர்வைவல் பெனிஃபிட், இப்படியாக ஒவ்வொரு வருடமும் பிளெக்சி பெனிஃபிட்ல 50% அக்குமுலேட்டட் அமௌண்ட் மட்டுமே எடுத்துட்டு வந்தா நீங்க பாருங்க எப்படி ஆறுதுன்னு. 5வது வருடத்திலிருந்து ஆக்சுவல் சர்வைவல் பெனிஃபிட் அதிகபட்சமாக 1 லட்சம் தான் அந்த பாலிசியில கொடுக்குறாங்க. ஆனா அவரோட வித்ட்ராயல் எவ்வளவு இருக்கு பாருங்க, 1,01,000, 1,03,000, 1,04,000, 1,00,000, இப்படி கிட்டத்தட்ட 1,05,000 வரை அவரால் எடுக்க முடியும். இதுல மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கன்சிஸ்டன்டா நான் 50% மட்டும் தான் எடுக்கிறாருன்னு நினைச்சுட்டு இருக்கேன், தேவையில்லை. ஒரு சமயத்துல 25% மட்டும் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான் தேவைப்பட்டா. அடுத்த வருஷம் மேக்சிமம் 75% வரை அக்குமுலேஷன் எடுத்துக்கலாம். எவ்வளவு பணத்தை நம்ம அக்கௌண்ட்ல விட்டு வைக்கிறீங்களோ பாலிசியில, அந்த அளவுக்கு 5.5% மாதாந்திர கூட்டு வட்டி சேர்ந்துட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு பிளெக்சிபிலிட்டி எவ்வளவு வேணா எடுக்கலாம், எவ்வளவு தேவையோ எடுக்கலாம், எடுக்காமலும் விடலாம். எடுக்காமல் விட்டால் கூட்டு வட்டியோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பணம் சேரதான் சேரும். அப்ப அடுத்த வருஷம் இன்னும் எடுத்துக்கலாம். நினைச்சு பாருங்க, ஒரு 22 வயதுல ஒரு நபருக்கு ஒரு பாலிசி போடுறீங்க. அந்த அவருக்கு அவரோட ஃபேமிலின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆகி அந்த சைல்டு 10வது ஸ்டாண்டர்ட் வரும்போதுதான் கிட்டத்தட்ட ஒரு பணத்தேவை ஏற்படும். அப்போ இடைப்பட்ட காலங்கள் எல்லாத்திலையும் அந்த பணத்தை நம்மகிட்டயே விட்டு வச்சிருந்தா கண்டிப்பாக கேரண்டீடாக 5.5% காம்பவுண்டிங் கூட்டு வட்டி, முதலுக்கு மோசம் இல்லாமல் கேபிட்டலும் லாஸ் ஆகாம இன்ட்ரெஸ்டோடையும் சேர்ந்து எப்படி நடக்கலாம்னு பாருங்க. இதையே வந்து ஒரு இன்னொரு ஆப்ஷன் ஒண்ணு கொடுத்திருக்கேன் பாருங்க. முதல் வருஷம் 1 லட்சம் இருக்கு அவருக்கு சர்வைவல் பெனிஃபிட், அதுல 50,000 எடுக்கிறாரு. 2வது வருஷம் எடுக்கல, வேண்டாம் அப்படின்னு விடுறாரு. அப்ப என்ன ஆகும், முதல் வருஷம் பேலன்ஸ் இருக்கிற 50,000 ஒரு வருடத்துக்கு கூட்டு வட்டி, 2வது வருடத்துக்கு அதுல வட்டியோட சேர்ந்து வட்டி, முதல் 2வது வருடம் இருந்த 1 லட்சம் அதுக்கு ஒரு கூட்டு வட்டி, அதோட முதல் பிளஸ் 3வது வருடமோட வாழ்வு கால பயன், இதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 2,61,000 அவருக்கு சேர்ந்திருக்கு. அதுல எவ்வளவு மேக்சிமம் எடுக்கலாம்னு சொன்னேன்னா 75% வரை எடுக்கலாம். ஆனா இவர் 50% தான் எடுக்கிறாரு. சோ 3வது வருடம் எடுக்கிறாரு, 5வது வருடம் எடுக்கிறாரு, 7வது வருடம் எடுக்கும்போது எவ்வளவு வருது பாருங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் தான். 10% சம்மர் 10% தான் சர்வைவல் பெனிஃபிட்னு குறிப்பிட்டிருக்கோம் நம்ம. ஆனால் அவரோட மொத்த அக்குமுலேட் அமௌண்ட்ல பாதி எடுத்தா கூட சம்மர் ஷூட்ல 20%, 2 லட்சம். அண்ட் இமேஜின் இன் கேஸ் அவர் வந்து 2, 3, 4, 5 ஒரு சர்வைவல் பெனிஃபிட் மாதிரி மணி பேக் மாதிரி முதல் 4 வருடம் எடுக்காம 5வது வருடம் மட்டும் எடுக்க நினைத்தால் அவரோட அமௌண்ட் எவ்வளவு போகும் பாருங்க. 75% கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் சர்வைவல் பெனிஃபிட்க்கு 5 லட்சம் வாங்கக்கூடிய மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல இருக்கு. அப்ப ஜீவன் உற்சவ்ல டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன் அந்த கஸ்டமர்கிட்ட என்ன சொல்லலாம், சார் நீங்க சர்வைவல் பெனிஃபிட் 10% அப்படிங்கறத மறந்தே விடுங்க. ஆக்சுவலா அது வந்து வெறும் ஒரு கணக்குக்காக தான், பாலிசி கண்டிஷன் தான். ஆனால் எங்களோட கூட்டு வட்டி 5.5% மாதாந்திர அடிப்படையில கூட்டு வட்டி, அசலுக்கும் முதலுக்கும் வட்டிக்கும் சேர்ந்து உங்களுக்கு உரிய காலத்துல எந்த சமயத்துல அதிகமா தேவைப்படுதோ அப்ப அதிகமா எடுத்துக்கலாம், எந்த சமயத்துல வேண்டாம்னு நினைக்கிறோம் அப்ப வேண்டாம்னு விட்டுடலாம். பாலிசி ஆனிவர்சரியில தான் வரணும்னு அவசியம் இல்ல. பாலிசி ஆனிவர்சரி விட்டு 10 நாள் கழிச்சு வரலாம், 10 மாசம் கழிச்சு வரலாம், 2 மாசம் கழிச்சு வரலாம், 2 வருஷம் கழிச்சு வரலாம், 3 வருஷம் கழிச்சு வரலாம், இல்ல 5 வருடங்கள் ஒண்ணுமே வேண்டாம்னா 6வது வருஷம் வரலாம். அதுவரை எல்ஐசியே உங்களோட முதலீடுகளை முழுமையாக கவனித்து 5.5%. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே மாதிரியான ஒரு ப்ராடக்ட ஒரு இன்னொரு மேக்ஸ் நியூயார்க் லைஃபோட ஒரு அந்த மேக்ஸ் லைஃபோட ப்ராடக்ட் ஒன்று வச்சிருக்காங்க. ஒரு ஏஜென்ட் என்ன பண்ணாரு, அந்த ப்ராடக்ட் அனுப்பிச்சு, சார் அந்த ப்ராடக்ட் பெட்டரா இருக்குன்னு அந்த ஏஜென்ட், அவங்க கம்பெனி ஏஜென்ட் சொல்றாங்க. நானும் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். கஸ்டமர் என்ன கேட்கிறாரு, நம்ம ப்ராடக்ட் எந்த விதத்துல பெட்டரா இருக்குன்னு சொல்றாருன்னு. அந்த கம்பெனியோட வெப்சைட்ல போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை போய் பார்த்தேன். நம்ம 5.5% மாதாந்திர அடிப்படை கூட்டு வட்டி கேரண்டீடு, மாறவே மாறாது, லைஃப் டைம் முழுக்க சொல்லியிருக்கிற அதே சமயத்துல அவங்க என்ன சொல்றாங்க, ஆர்பிஐயோட ரிவர்ஸ் ரிப்போ ரேட் என்ன இருக்கோ அதை நாங்க கூட்டு வட்டியாக கொடுக்கிறோம்னு. நான் உடனே போய் கூகுள்ல பார்த்தேன், இன்னைக்கு தேதியில 3.75%. இந்த ஆர்பிஐ ரிவர்ஸ் ரிப்போ ரேட்
அடுத்த 50 வருடங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது. அவங்க எப்பப்பெல்லாம் டிக்ளேர் பண்றாங்களோ, குவார்டர்லி டிக்ளேர் பண்ணி மாத்தலாம், ஹாஃப் இயர்லி மாத்தலாம், 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தலாம், நாளைக்கே மாத்தலாம். அப்ப என்ன அர்த்தம்? அந்த கம்பெனி ஒரு கேரண்டியாக ஒரு விஷயத்தை கொடுக்கல, வேற ஏதோ ஒரு விஷயம் மாறக்கூடிய தன்மை உள்ள ஒரு விஷயத்தை தங்க ப்ராடக்ட்ல சேர்த்திருக்காங்க. இது நமக்கு எல்ஐசியில இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். இதுதான் வேல்யூ ப்ரொபோசிஷன். மற்ற கம்பெனிகள் இருக்கக்கூடிய ப்ராடக்டை விட நம்ம ப்ராடக்ட்ல வேல்யூ அதிகபட்சமா இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க காமிக்கும் போதுதான் இந்த டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன் நடக்குது. இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் ஒண்ணுமே எடுக்கல, செகண்ட் இயர் ஒண்ணுமே எடுக்கல, ஏன்னா அவருக்கு தேவையில்லை. 3வது வருடம் எடுக்கிறாரு. பாருங்க எவ்வளவு கிடைக்குது அவருக்குன்னு. அவருக்கு என்ன சேர்ந்திருக்கோ அதுல 50% எடுத்தாலே 1,58,620 ரூபாய் எடுக்கிறாரு. 4-5 வருடம் எடுக்கல, 6வது வருடம் எடுக்கிறாரு, அதுல பாதி 2,52,000. 7வது வருடம் திடீர்னு ஒரு பண தேவை ஏற்படுது, அன்னைக்கு 3,60,60,000 சேர்ந்திருக்கு, அதுல பாதி எடுத்தா 1 லட்சம். அடுத்து போன வருஷம் 2,52,000 எடுத்தாரு, இப்போ 1,83,000 எடுக்கிறாரு. இல்ல சார் 3,66,000 சேர்ந்திருக்கு, அதுல 75% மேக்ஸிமம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு flexibility, liquidity and guaranteed compounding, monthly compounding interest on accumulated amount வேற எந்த கம்பெனியாலையும் கொடுக்க முடியாது, எந்த ப்ராடக்ட்லயும் இல்ல. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ப்ராடக்ட். இதை தான் டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொன்னேன். இது வரைக்கும் ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ் நான் உங்களோட எக்ஸ்பிளனேஷனுக்காக 10% ஆஃப் த சம் அஷ்யூர்ட், 50% ஆஃப் அக்குமுலேட்டட் அமௌண்ட் அதெல்லாம் சொன்னேன். அதெல்லாம் யூஎஸ்பி யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன் ஜீவன் உற்சவ்ல இந்த மாதிரி அந்த யங் கஸ்டமர் கிட்ட ஃபயர்னு சொன்ன பாருங்க, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி. அந்த யங் கஸ்டமர் கிட்ட முதல் 5 வருடங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளவு மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளவு பணத்தை கட்டி விட்டுட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் லைஃப் லாங் முழுக்க நீங்க எப்ப வேணாலும் போய் பணம் எடுத்துக்கலாம், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம், சப்ஜெக்ட் டு திஸ் 75% கண்டிஷன். உங்களுக்கு 75% விட நார்மல் 10% சம் அஷ்யூர்டை விட அதிகபட்சமான ஒரு தொகையை எடுக்கக்கூடிய வாய்ப்பை இது கொடுக்குது. And in the longer run, IRR regular option விட flexi option much better. Please don't mistake me that regular option ரொம்ப அடிமட்ட தண்டம், அதை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல வரல. சில கஸ்டமர்ஸ்க்கு ரெகுலர் ஆப்ஷன் ரொம்ப உபயோகமா இருக்கலாம். பிசினஸ் எல்லாம் பண்றவங்க என்ன நினைப்பாங்க, அந்த ரெகுலர் ஆப்ஷன்ல இருந்து வரக்கூடிய தொகை நாங்க பிசினஸ்ல போடலாம்னு நினைப்பாங்க. ஆனா வேற சில பீப்புள் என்ன நினைப்பாங்க, எனக்கு எப்ப தேவையோ அப்ப எடுக்கணும், தேவைப்படாத சமயத்துல அந்த அமௌண்ட் வந்து உங்ககிட்டயே நல்ல விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கணும்னு நினைக்கும் போது இந்த ஜீவன் உற்சவை கொடுக்கலாம். இதுதான் டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன். இதன் மூலமாக நீங்க கஸ்டமரை கனெக்ட் பண்ண முடியும். சார் நான் என்னோட பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். பிப்ரவரி மாசம் உடுப்பியில ஒரு செஷன் ஒண்ணு அங்க இருக்கிற ஒரு கார்பரேட் கிளப் மெம்பர் நடத்தினார். அங்க என்ன கூப்பிட்டு பேசுறதுக்காக இந்த கான்செப்ட சொன்னேன். அது 3 நாள் செஷன். 2வது நாள் என்னோட செஷன் முடிஞ்சது. அடுத்த நாள் காத்தால அந்த க்ளோசிங் செஷனுக்காக போனப்போ அந்த ஏஜென்ட் வந்து என்ன சொன்னாரு, சார் நேற்று ராத்திரி உங்க செஷன் முடிஞ்சோன்னு ஒரு கஸ்டமர் கிட்ட போயிட்டு இந்த ஜீவன் உற்சவ் பத்தி ஒரு 10 நிமிஷம் போன்ல இந்த மாதிரி வேல்யூ ப்ரொபோசிஷன் இருக்குங்கிறத அவருக்கு புரியுற மாதிரி சொன்னேன். கமிங் மண்டே என்ன கூப்பிட்டுருக்காரு. 5 லட்சம் ஆனுவல் பிரீமியமை இந்த ஜீவன் உற்சவ்ல ஃபிளெக்சி ஆப்ஷன்ல கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. அப்ப என்ன, கஸ்டமரோட கனெக்ட் ஆனீங்கன்னா நேர போய் சொல்லாம போன் மூலமா பேசினாலும் அந்த விஷயம் அவருக்கு போய் சேர்ந்து எமோஷனல் பிலீஃபாக அந்த ப்ராடக்டை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதை இன்னும் டீடைல்டா வெறும் இந்த ப்ராடக்ட்க்கு மட்டுமே ஒரு 1.5 hour கிளாஸ் எடுக்கலாம். ஆக்சுவலா அதுக்கு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் கனெக்ட் வித் கஸ்டமர் நான் உங்ககிட்ட சொல்லும் போது நம்மளோட எல்ஐசி ப்ராடக்ட் சொல்லாம இருந்தா எனக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்காது அப்படிங்கிறதுனாலதான் இந்த ப்ராடக்டை எடுத்து சொன்னேன். அப்போ ஜீவன் உற்சவ் என்ன, surrender at any time after PPT as good as maturity. Flexi income benefit combined with Jeevan Umang provides high liquidity. Jeevan Utsav, Jeevan Umang combination மிகச்சிறந்த ஒரு காம்பினேஷன். Millennials, Gen X, Gen Y, Gen Z generation, systematic income benefit, compounded accumulation with shortest PPT. 5 வருட PPTல 11வது வருடத்திலேருந்து SB இப்படி எடுத்தாலும் சரி எடுக்கலைனாலும் சரி சிஸ்டமேட்டிக் இன்கம் பெனிஃபிட்டாக காம்பவுண்டட் கூட்டு வட்டியோட அவங்க அக்குமுலேஷன் எடுத்துக்கலாம். ஜீவன் உற்சவ் ஷார்ட் PPT with guaranteed additions with regular flexi income benefit options. மிகச்சிறந்த ஒரு ப்ராடக்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீசெண்டா ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்தேன், கிட்டத்தட்ட 11 கோடிக்கு மேல நான் சிங்கிள் பிரீமியம் ஜீவன் உற்சவ்ல மட்டுமே ஒரு ஏஜென்ட் நம்ம எல்ஐசியில வாங்கியிருக்காரு. அந்த பக்கம் பெங்களூரோ ஹைதராபாதோ அந்த இடத்துல ஏதோ ஒரு ஏஜென்ட். அப்ப எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் மேல அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கணும், அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு அவர் அந்த கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் கொடுத்திருக்காருன்னு பாருங்க. மிகச்சிறந்த ப்ராடக்டாக ஜீவன் உற்சவ் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய மாதிரி இந்த மாதிரி நான் ஒன்னும் பண்ணல, இந்த ப்ராடக்டை மாத்தி கீத்திலாம் ஒண்ணுமே பண்ணல, அந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்தையே தான் டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷனாக உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன்.
ஹோப் இந்த டோட்டல் வேல்யூ ப்ரொபோசிஷன், ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல், மில்லேனியல்ஸ், ஜென் எக்ஸ் ஒய் ஜெட்ல எப்படி இந்த ப்ராடக்ட் மூலமா கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அருமை அருமை. யா எஸ் ஓகே சார், இது வரைக்கும் ஆடியோவும் சரி வீடியோவும் சரி கரெக்டா தான் போயிட்டு இருக்கு இல்லையா? பெர்ஃபெக்ட் சார், பெர்ஃபெக்ட். ஓகே. இப்போ இந்த ஜீவன் உற்சவ் ஒரு ப்ராடக்ட் சொன்னேன், அதே மாதிரி ஒரு மேக்ஸ் லைஃபோட ஒரு கம்பேரிசன் சொன்னேன். இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் சொல்ல முடியும், டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். எல்லா ப்ராடக்ட்க்கும் மற்ற கம்பெனியோட நம்மளால கம்பேரிசனும் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம் சார், நீங்க எல்ஐசிக்கு ரொம்ப லாயலா இருக்கீங்க, அதனால இதை சொல்றீங்கன்னு நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயத்தை நினைக்க கூடாது. நம்ம ப்ராடக்ட்க்கு இணையாக எந்த ஒரு ப்ராடக்ட்டும் மார்க்கெட்ல இல்லை. ஒரே ஒரு கஸ்டமர் ஒரு பிரீமியம் கட்டுறேன்னு ஒரு தொகையை கொண்டு வந்தா அதே பிரீமியத்தை எல்ஐசில போட்டாலும் மற்ற கம்பெனில போட்டாலும் எந்த ப்ராடக்ட்ல போட்டாலும் நம்மளோட சம் அஷ்யூர்ட் அவங்களத விட ஹையரா இருக்கு. அப்போ இன்சூரன்ஸ் கவர் ஹையர், கேரண்டீடு சம் அஷ்யூர்ட் மெச்சூரிட்டியில ஹையர், அதுக்குண்டான போனஸஸ் ஹையர், எல்லாமே வேல்யூ ப்ரொபோசிஷன்ல ஹையரா இருக்கு. இதை கண்கூடாக கிட்டத்தட்ட ஒரு 14 கம்பெனியோட ப்ராடக்டோட கம்பேர் பண்ணியிருக்கேன். என்னோட எல்லா செஷன்லயும் மற்ற கம்பெனியோட ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணாம என்னோட செஷனை முடிப்பதே இல்லை. இப்போ நம்ம ஒரு முக்கியமான 2 விஷயத்துக்கு வருவோம். நம்ம இந்த ரூம்லயோ இந்த ஜூம் மீட்டிங்லயோ அல்லது வெளியில உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ யாராவது ஒருத்தர் டாக்ஸ் நிறைய விழுது சார், நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் நிறைய டாக்ஸ் போடுறாங்க சார், வரி போட்டுறாங்க என்னோட இன்கம்ல, அதனால நாளையில இருந்து என்னோட இன்கம் அல்லது வருமானத்தை குறைச்சிக்க போறேன், சோ தட் அதுக்கேற்ற மாதிரி குறைச்சலான டாக்ஸ் கட்டுவேன் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா? அப்படி நிச்சயம் இருக்க வாய்ப்பே இல்லை. டாக்ஸை குறைக்கணுங்கிறதுனால வருமானத்தை குறைக்க போறேன்னு சொல்ற மாதிரி ஒருத்தரும் கிடையாது. ரெண்டாவது, 5 கோடி சம் அஷ்யூர்ட் யங்ஸ்டர், 25 வயதுள்ள ஒரு மேல் ஆண் நபர், 5 கோடி சம் அஷ்யூர்ட் ஜீவன் உமங்ல ஒரு வருஷம் கூட அவர்கிட்ட ஐடிஆர் இல்லை, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இல்ல, ஒரு வருஷம் ஐடிஆர் கூட இல்ல. ஆனா 5 கோடி சம் அஷ்யூர்டை ஓஆர்ல நாங்க சென்ட்ரல் ஆபீஸ்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். இது பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா மேபி நம்ம பிரான்ச்ல இருக்கிற அண்டர் ரைட்டர்ஸ்லாம் கூட இந்த செஷன்ல இருக்காங்களான்னு தெரியாது, எல்லாம் நல்லவங்க தான். நீங்க ஒரு ப்ரொபோசல்ல ஐடிஆரே இல்லாம ஒரு 5 crore சம் அஷ்யூர்ட் கொண்டு போய் ப்ரொபோசல் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு பிரான்ச்ல கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் ஐடிஆர் ஒரு வருஷம் கூட இல்ல, கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஆனா வேற சில ஆவணங்களை, அதுக்கு இணையான ஆவணங்களை வச்சு இந்த 5 கோடி சம் அஷ்யூர்டை 25 வயதுள்ள ஒரு நபருக்கு ஜீவன் உமங்ல அவர் பேர்ல ஒரு நாள் கூட ஐடிஆர், ஒரு வருஷம் கூட ஐடிஆர் ஃபைல் பண்ணல, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். இதுதான் ஹெச்என்ஐ அண்டர் ரைட்டிங்கோட அடிப்படை. பெரிய சம் அஷ்யூர்ட் இனிமே செல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. இல்லைன்னா சென்ட்ரல் ஆபீஸ்ல அண்டர் ரைட்டிங் செக்ஷன் எப்பயும் மூடிப்பாங்க. ஏன்னா பிரான்ச் ஆபீஸ்ல அதிகபட்சம் 30 லட்சம் வரை அண்டர் ரைட் பண்ணலாம், டிவிஷன் ஆபீஸ்ல 60 லட்சம் சம் எஸ்யூசி வரை அண்டர் ரைட் பண்ணலாம், ஜோனல் ஆபீஸ்ல 2 கோடி எஸ்யூசி வரை அண்டர் ரைட் பண்ணலாம். 2 கோடிக்கு மேல போனாலே சென்ட்ரல் ஆபீஸ்ல தான் போகும். இன்னைக்கும் ஏப்ரல் மாசத்துல என்னோட கலீக்ஸோட நான் பேசிட்டு இருக்கும்போது ரெகுலரா அவங்களுக்கும் ப்ரொபோசல் வந்துட்டு தான் இருக்கு. அப்போ இந்த ஏப்ரல் 2013 நம்ம பினான்ஸ் மினிஸ்ட்ரி அறிவிச்ச 5 லட்சம் மேல அக்ரிகேட் பிரீமியம் எல்லா பாலிசியும் இருந்ததுன்னா 1010D இருக்காதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் அதிக சம் அஷ்யூர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கு. அண்ட் ரெண்டாவது, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் பினான்சியல் டாக்குமெண்ட்ஸ் இல்லைனாலும் வேற சில ஆவணங்கள் மூலமாக அந்த ப்ரொபோசலை பினான்சியலி நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இதை இன்னைக்கு சொல்ல போறேன். HNI underwriting, what do you expect when you submit a proposal on a HNI? ஒரு மிகப்பெரிய சம் அஷ்யூர்டை ஒரு ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல் கொடுக்கும்போது அடிப்படையாக நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பெரிய இன்சூரன்ஸ் கவருக்கு இவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இது நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். அந்த ஏஜென்ட்டோட எம்ஹெச்ஆர்ல லெட்டர்ல இருக்கணும், பாலிசி ஹோல்டரோட ரிக்வெஸ்ட் லெட்டர்ல இருக்கணும், எம்எம்மோட எம்ஹெச்ஆர்ல இருக்கணும், எஸ்டிஎம்மோட எம்ஹெச்ஆர்ல இருக்கணும், எஸ்பியோட எம்ஹெச்ஆர்ல நிச்சயம் இருக்கணும். எதுக்கு இவ்வளவு பெரிய சம் அஷ்யூர்ட்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 99 crore சம் அஷ்யூர்டு நான் சென்ட்ரல் ஆஃபீஸ்ல இருந்த போது 2021 இண்டோர் டிவிஷன் நினைக்கிறேன், இண்டோர் டிவிஷன் மத்திய பிரதேஷ்ல இருந்து வந்தது. 99 crore சம் அஷ்யூர்ட். அந்த 99 crore சம் அஷ்யூர்ட் ஒரு லேடி பேர்ல. அந்த லேடி என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிறுவனம், ஒரு பிரைவேட் ஃபார்ம்ல அவங்க சீஃப் லீகல் ஆஃபீஸர். அப்ப 99 crore சம் அஷ்யூர்டுக்கு அவங்க கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சு பாருங்க. அவங்க அந்த கீமேன்ல இல்ல, ரெகுலர் நார்மல் இண்டிவிஜுவல் பாலிசி, கீமேன் இன்சூரன்ஸோ இல்ல எம்ப்ளாயர் இன்சூரன்ஸோ பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ் இல்ல, ரெகுலர் இன்சூரன்ஸ் தான். அப்போ அந்த கம்பெனில சீஃப் லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃபீஸரா, சீஃப் லீகல் ஆஃபீஸரா இருக்காங்க. இவங்களுக்கு 99 crores உண்டான இந்த லைஃபுக்கு என்ன அப்படி இருக்குன்னு கேட்டா, அவங்க அந்த ப்ரொஃபைல்ல எழுதுறாங்க என்னன்னா,
இது வரைக்கும் 17 கேஸ் அந்த கம்பெனி மேல மற்றவங்க எல்லாம் வெளியில கேஸ் போட்டிருக்காங்க, லீகல் கேஸ். அந்த 17 கேஸையும் இவங்க ஆர்கியூ பண்ணி அந்த கம்பெனியோட சீஃப் லீகல் ஆபீசரா இருந்து அந்த கம்பெனிக்கு வின் வாங்கி கொடுத்திருக்காங்க. இதோட மிகப்பெரிய ப்ரொஃபைல் எப்படி இருக்க முடியும்? அவங்க அந்த ஜாப்ல எவ்வளவு எக்ஸ்பர்டைஸும் ஸ்கில்லும் இருந்ததுன்னா அந்த கம்பெனிக்கு 17 கேஸையும் அவங்க வின் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதான் ப்ரொஃபைல் ஆஃப் த லைஃப் ப்ரொபோஸ். ரெண்டாவது, கான்ட்ரிபியூஷன்ஸ் டு த ஃபர்ம் பிசினஸ். அவங்க ஒர்க் பண்ற ஃபர்முக்கோ பிசினஸ்க்கோ எந்த அளவு அவங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படிங்கறத நிலை நிறுத்தணும். அதுதான் நிலை நிறுத்திருக்கோம். இன்டிஸ்பென்சிபிலிட்டி ஆஃப் த லைஃப் ப்ரொபோஸ். அவங்க இல்லாத பட்சத்துல அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ் இந்த லீகல் ஆக்ட்ல இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதை எல்லாம் நம்ம ஹியூஜ் கவர்ல ப்ரொஜெக்ட் பண்ணணும். வெறும் பணம் ஐடிஆர் இருக்கு சார், அவருக்கு 250 கோடி வரை சம்மர்ஷூட் கொடுக்கலாம் சார், ஏன்னா அவ்வளவுக்கு அவருக்கு வந்து ஆனுவல் ரிட்டர்ன் ஐடிஆர்ல காமிச்சிருக்காருன்னா நோ. பணம் இருப்பதனால் மட்டுமே ஒருத்தருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த இன்சூரன்ஸ் கவருக்கு உரித்தான நபர் தானா, அவரோட ப்ரொஃபைல் என்ன, அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அவர் அந்த ஃபர்ம்ல இருந்தாலோ இல்ல தனிப்பட்ட ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலோ அவர் எந்த அளவு இன்றியமையாதவராக இருக்கிறார் அந்த ஃபர்முக்கு, இதை எல்லாம் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும். And most importantly, special MHR by MMSDMல நிச்சயம் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் இருக்கணும். Why such a huge cover is sought for? இவ்வளவு மிகப்பெரிய இன்சூரன்ஸை எதுக்கு அவர் கொடுக்கணும்ங்கறத அந்த MHRல ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணணும் ஆக்சுவலா. அப்பதான் அந்த அண்டர் ரைட்டருக்கு இந்த பர்சனோட ப்ரொஃபைல் தெரிஞ்சு இவருக்கு நிஜமாவே இவ்வளவு பெரிய இது அண்டர் ரைட்டர்னா நான் வெறும் சென்ட்ரல் ஆஃபீஸ் மட்டும் சொல்ல, ரீஇன்சூரன்ஸ் அண்டர் ரைட்டரும் அதே தான் எதிர்பார்க்கிறார். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மிகப்பெரிய சம்மர் ஷூட் கேஸ்ல நீங்க என்னதான் அவரை பத்தி எழுதினாலும், அவரோட அசெட், அவரோட கம்பெனியோட பேக்ரவுண்ட் அதெல்லாம் எழுதினாலும் இந்த விஷயங்களை கண்டிப்பாக தெள்ள தெளிவாக எழுதுங்கள். அதுதான் ஒரு அண்டர் ரைட்டரை ஒரு நிமிந்து உட்கார்ந்து அந்த பேப்பரை பார்க்கறதுக்கு உதவும். ஓகே, வாட் இஸ் பீயிங் லுக்ட் இன்டு? இப்போ ரெண்டு விதமான அண்டர் ரைட்டிங் இருக்கு, ஹெல்த் அண்டர் ரைட்டிங், ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங். ஹெல்த் அண்டர் ரைட்டிங்க்கு நம்ம பிரிஸ்கிரைப் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், அந்த ரிப்போர்ட்ல என்ன வருதோ அதுதான். ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, what will be the future income or profits of an applicant be? அவர் சர்வீஸ்ல இருந்தாலும் சரி, அல்லது அவரு ஓன் பிசினஸ் பண்ணி செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தாலும் சரி, அல்லது ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்டா இன்கேஸ் அவர் ஃபர்மோ இல்ல ஆர்கனைசேஷனோ இல்ல அவரே ஒரு கம்பெனி நடத்தி இருந்தா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எதுல கிடைக்கும்? வாட் will be the future income or profitsனா ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் த ஃபர்ம். இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர் MS நாராயணமூர்த்தி என்ன சொல்றாரு, ஒரு கம்பெனியோட ஜாதகத்தை முழுமையா நீங்க புரிஞ்சுக்கணும்னா அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டை பாருங்க. அதுல என்னைக்கு ஆரம்பிச்சாங்க, எவ்வளவு எந்தெந்த ஏரியாலாம் அவங்க ஒர்க் பண்றாங்க, எந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றாங்க, வரக்கூடிய காலகட்டத்துல எங்கெல்லாம் போறாங்க, எப்படி ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்க போகுது, யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ், டைரக்டர்ஸ், இப்படிப்பட்ட எல்லா விஷயமும் இருக்கும். இது ஒரு அண்டர் ரைட்டிங் ரிக்வயர்மெண்ட் நினைக்க கூடாது. அது இருந்தால் அந்த அண்டர் ரைட்டிங்க்கு அது உதவும். பினான்சியல் அண்டர் ரைட்டிங்க்கு மிகச்சிறந்த வகையில உதவும். Correlate income and total insurance cover. Most importantly, previous insurance LICல மற்றும் பிரைவேட் கம்பெனில இருக்கிற இன்சூரன்ஸையும் சேர்த்து தான் சொல்லணும். ஏன்னா ஒரு நபருக்கு அவரோட வயதின் அடிப்படையிலையும் அவரோட இன்கமின் அடிப்படையிலும் இவ்வளவுதான் மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் கவர் கொடுக்க முடியும். அது ப்ரீவியஸ் பாலிசி ஆஃப் LIC, ப்ரீவியஸ் பாலிசி ஆஃப் அதர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பிளஸ் கரண்ட் ப்ரொபோசல் எல்லாம் சேர்ந்து. அதனால நம்ம வந்து ப்ரொபோசல் ஃபார்ம்ல ப்ரீவியஸ் பாலிசி ஆஃப் LIC அண்ட் ப்ரீவியஸ் பாலிசி ஆஃப் அதர் கம்பெனிஸும் கண்டிப்பா கொடுக்கணும். லேட்டஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் இன்கம் வில் பி மேண்டேட்டரி. ஒரு வருஷம் தான் ஐடிஆர் பண்ணியிருக்காருன்னா லேட்டஸ்ட் கொடுக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லேட்டஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் இன்கம்ல சென்ட்ரல் ஆஃபீஸோ ஜோனல் ஆஃபீஸோ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களா என்ன எடுத்து கொடுக்கணும்னா ஆனுவல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் இப்போ புதுசா ஒன்று வந்திருக்கு. முன்னாடி எல்லாம் ஃபார்ம் நம்பர் 26AS அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல அவங்களோட இன்கம் டேக்ஸ் போர்ட்டல், நம்ம எல்லாருமே இன்கம் டேக்ஸ் அசஸிஸ் தான். நம்மளோட இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல நம்ம லாகின் பண்ணினோம்னா அந்த 26AS முன்னெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை வரும். ஏப்ரல் 1ஆம் தேதி இருக்கும் அங்க. ஆனா இப்போ 3 மாத அடிப்படையில ஜூலை 1, அக்டோபர் 1, ஜனவரி 1, ஏப்ரல் 1 இப்படி குவார்டர்லி அடிப்படையில அந்த 26AS அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனுவல் இன்ஃபர்மேஷன் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அவங்க வச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு நீங்க ப்ரொபோசல் சப்மிட் பண்ணினா 1 ஏப்ரல் 2026 வரை என்ன 26AS அல்லது இப்போ இட் இஸ் கால்ட் AS அந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக வைக்கணும். எதுக்கு வைக்க சொல்றாங்க சார்? கடந்த 3 வருடங்கள் கம்ப்ளீட்டட் இயர்க்கான ஐடிஆர் தான் வச்சிருக்கோமேனா அந்த ஐடிஆர்ல என்ன இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காரோ அதே ட்ரெண்ட் இந்த வருஷமும் கண்டினியூ ஆறுதா அப்படிங்கறத அந்த அண்டர் ரைட்டர் பார்க்க விரும்புறாரு. சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனுவல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் லேட்டஸ்ட் குவார்டர் எண்டிங் ஐடி போர்ட்டல்ல எப்ப போனாலும் அந்த குவார்டர் முடிஞ்ச உடனே கிடைக்கும். கஸ்டமர்கிட்ட அதை வாங்கி கொடுங்க. செக்டார் இன் விச் த ப்ராப்பர்ட்டி இஸ் ஒர்க்கிங். சார் நல்ல பிசினஸ் பண்றாரு, ஹியூஜ் பிசினஸ் நடக்குது, நல்ல ப்ராஃபிட்ஸ் நடக்குதுன்னு வேகா சொல்லாம இன்னும் மேனுஃபேக்சரிங் செக்டாரா, ட்ரேடிங் செக்டாரா, ஐடி செக்டாரா, பேங்கிங் செக்டாரா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டாரா, இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணணும்.
அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் AML கைட்லைன்ஸ். அவரோட வருடாந்த பிரீமியம் எவ்வளோ, அவரோட ஆவரேஜ் ஆனுவல் இன்கம் எவ்வளோ. இன்கேஸ் அவர் வருடாந்திர இன்கம் வந்து ஆவரேஜ் ஆனுவல் இன்கம் வந்து சராசரி இன்கம் 13 லட்சம், ப்ரீவியஸ் பாலிசி மற்றும் கரண்ட் ப்ரொபோசலோட சேர்ந்து பிரீமியம் எல்லாம் சேர்ந்து வருடாந்த பிரீமியம் 15 லட்சம் வந்ததுன்னா நிச்சயம் அது வயலேஷன் ஆஃப் AML. அவருக்கு இன்கமே 13 லட்சம் தான் காமிக்கிறீங்க, அவர் எங்க இந்த 15 லட்சத்தை கட்ட போறாரு ஆக்சுவலா. சோ அதையும் பார்க்க வேண்டிய அவசியத்துல இருக்கீங்க. இந்த ஸ்லைட்ல சொல்லியிருக்கிற 5 விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் ஃபினான்ஷியல் அண்டர்ரைட்டிங் ஆஃப் HNIs. A straightforward approach எப்படி இருக்கும்? Sum assured will be decided based on income multiples. 18 இருந்து 35 வயது வரை 35 மடங்கு, 30 மடங்கு, அதுக்கப்புறம் 25 மடங்கு, அதுக்கப்புறம் 20 மடங்கு sum assured, 20 மடங்கு ஆனுவல் பிரீமியம் எவ்வளவு, ஆனுவல் இன்கம் எவ்வளவு இருக்கோ அதுல அப்படின்னு ஆல்ரெடி நம்ம LICல கொடுத்திருக்காங்க. Sum assured will be decided based on income multiples. Standard prescribed financial documents are to be submitted. ITRங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட். சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர், அது salary slip அல்லது இன்கம் சர்டிபிகேட், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபினான்ஷியல். டோட்டல் ரேட்டட் அப் sum assured is the key to decide on this particular proposed sum assured. டோட்டல் TRSAங்கிறது previous policy of LIC, previous policy of private insurance plus current proposal. And most importantly, central office ல இருந்து சில சமயம் டிசிஷன் வரும், the proposal is dropped அப்படின்னு வரும், the proposal is declined வரும், இல்ல accepted for full sum assured வரும், அல்லது accepted for reduced sum assured. Accepted for full sum assured, accepted for reduced sum assured நமக்கு இஷ்யூ இல்ல, தெரியும் நமக்கு. இந்த dropped and declinedக்கு என்ன டிஃபரன்ஸ்? ட்ராப்னா அவங்க ஃபினான்ஷியலி டாக்குமெண்ட்ஸ் பத்தவில்லை, போறவில்லை. அப்ப அந்த டிராப்ங்கிற ப்ரொபோசல் இன்கேஸ் நாளைக்கே ஃப்ரெஷ் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் உங்களால அதிகப்படியான இன்கம் ப்ரூஃபை காட்ட முடியும்னா நாளைக்கே அந்த ப்ரொபோசலை நீங்க ரீசப்மிட் பண்ணலாம் வித் அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ். டிக்ளைன்டு வந்ததுன்னா அது ஹெல்த் பேசிஸ்ல வந்தது, ஏதோ ஒன்று கிட்னியோ இல்ல பிளட் பிரஷரோ இல்ல சுகரோ இல்ல ஏதோ ஒரு சர்ஜரியோ அதுக்கானது. அந்த டிக்ளைன்ல என்ன பண்ணலாம், உடனே நாளைக்கே திரும்பி ரீசப்மிட் பண்ண முடியாது. ஒரு 3 மாதம் மினிமம் வச்சுட்டு செல்ஃப் எவாலுவேஷன், அவரோட ஓன் டாக்டர் கிட்டயோ, அவர் சர்ஜரி எந்த டாக்டர் பண்ணினாரோ அவர்கிட்ட போயிட்டு ஒரு மெடிக்கல் எவாலுவேஷன், சார் இவர் இவ்வளோலாம் மெடிசன்லாம் சாப்பிட்டு இருக்காரு, இதெல்லாம் முடிச்சாச்சு கோர்ஸை, இந்த இவ்வளோ நாளைக்கு கழிச்சு தான், 10 வருஷம் முன்னாடி தான் இது நடந்தது, இன்னைக்கு இந்த தேதியில எஃபெக்ட்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கு, அதனால நீங்க வந்து அவரை ப்ரொபோசலை சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு செல்ஃப் எவாலுவேஷன், மெடிக்கல் எவாலுவேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கொடுக்கலாம். ஸோ ட்ராப்னா ஃபினான்ஷியலி பத்தல, டிக்ளைன்னா அவருக்கு ஹெல்த் ரிலேட்டட் பேசிஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ in some proposals straightforward approach does not apply. ஏன்? insufficient income, எவ்வளவு இன்கம் தேவையோ அந்த இன்கம் இல்லாம இருக்கலாம். and more importantly insufficient documents to showcase income. நான் இன்கம் குறைச்சலா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அவர் இன்கமுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸை அவர் காமிக்கல அப்படிங்கறதான் சொல்லுவேன் ஆக்சுவலா. அப்போ insufficient documents ஏன்? if you don't ask you will not get it. as an agent நம்ம தான் கேட்கணும். so key to HNI underwriting is ask for the documents. இப்ப இந்த ராஜஸ்தான்ல ஒரு லேடியோட கேஸை எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க, அவர் அந்த டாக்குமெண்ட்டை கேட்டிருக்கணும் ஆக்சுவலா. பின்னாடி இன்னொரு மைனர் கேஸ் பத்தி சொல்லுவேன், அப்போ அந்த டாக்குமெண்ட் பத்தி சொல்றேன். எந்த டாக்குமெண்ட் உரித்தான டாக்குமெண்டா இருக்கும் அப்படிங்கறத நம்ம கேட்டுதான் வாங்கணும். இந்த சமயத்துல அந்த 5 கோடி sum assuredல என்ன நடந்தது, ITR எல்லாமே எப்படி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்றேன். இப்போ இந்த நபர் வந்து ஒரு MBBS படிச்ச நபர், 25 year old MBBS முடிச்சிட்டாரு. அவர் வந்து அவரோட அப்பாவோட கம்பெனிலேயே டைரக்டரா இருக்காரு. அவருக்கு 5% ஷேர் ஹோல்டிங் இருக்கு, பார்ட்னர். அவர் அந்த அவரோட அப்பாவோட கம்பெனில ஒரு 5% ஷேர் ஹோல்டிங் இருக்கக்கூடிய பார்ட்னர். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் லா படி ஃபேமிலி யாருன்னு கேட்டீங்கன்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் மைனர் சில்ட்ரன் மட்டும்தான். இவர் மேஜர் சைல்டு பர்சனா இருக்கிறதுனால இவர் அந்த ஃபேமிலிக்குள்ள வரமாட்டார். ஸோ இவர் தனியான இண்டிபெண்டன்ட் டைரக்டர், பார்ட்னர் வித் 5%. இவருக்கு பார்ட்னரா இருக்கிறதுனால ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு அந்த கம்பெனிலேருந்து வருது, அந்த 5% உண்டான இணையான ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இஸ் நாட் டாக்ஸபிள் நம்ம இந்தியன் டாக்ஸ் லா படி. அதனால இவர் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லாதனால ITR ஃபைல் பண்ணல. ஆனா இந்த இவருக்கு 5% உண்டான ஷேருக்கு உண்டான ப்ராஃபிட்ஸ் வருதுங்கிறத அவர் ஒரு டாக்குமெண்ட்ல காமிச்சிருக்காரு. என்ன டாக்குமெண்ட் அது? தட் இஸ் கால்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம், COI. கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் 50 லட்சத்துக்கு மேல sum assured போறதோ
ஐடிஆர் இருக்கோ இல்லையோ, ஆனா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம்ல எங்கேருந்து அவருக்கு அந்த இன்கம் வருது? இப்ப டைரக்ட் பார்ட்னரா இருக்கிறதுனால ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வருதா, கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல ஏதாவது வருதா, பிசினஸ்ல ப்ராஃபிட்ஸ்னால வருதா, அவர் வந்து சர்வீஸ்ல இருக்கிறதுனால வருதா, இப்படி எல்லா விதமான டீடைல்ஸும் கிடைக்கும். இந்த நபர் 25 வயதுள்ள நபர் ஒவ்வொரு வருடம் தன்னோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருந்து வருது. அது நான் டாக்ஸபிள், அதனால ஐடிஆர் ஃபைல் பண்ணல. அந்த தொகை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல பார்ட்னர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு அந்த கம்பெனியோட கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம்ல அது இருந்தது. அந்த பணத்தை என்ன பண்றாரு? தனக்காக வச்சுக்காம அந்த கம்பெனியோட எக்ஸ்பான்ஷன் ரீடெவலப்மெண்ட்காக அதை திரும்பி அசெட்டா உள்ள போட்டிருக்காரு. இதெல்லாம் அந்த டாக்குமெண்ட்ல இருந்தது. சோ நாங்க என்ன சொன்னோம்? he is earning income. எப்படி? அவருக்கு 5% ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வருது. ஐடிஆர் காமிக்காததுக்கான இல்லாததுக்கான என்ன காரணம்? ஏன்னா அது வந்து இன்கம் டாக்ஸபிள் இன்கம் இல்ல. டாக்ஸபிள் இன்கம் இல்லாத போது இட்ஸ் நோ டாக்ஸபிள் இன்கம். அதனால ஐடிஆர் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அதனால அவர் நிஜமாவே அவர் வாங்குறாராங்கிறதுக்கு இந்தாங்க கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம்ல கடந்த 3 வருடத்துக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு பாருங்க. அவருக்கு கொஞ்சம் இன்கம் குறைச்சலா இருந்தது. அவங்க அப்பா அதுக்கு என்ன சொன்னாரு? நான் அந்த பேலன்ஸ் இன்கம் நான் போட்டுக்கிறேன், எனக்கு கம்பெனியோட ஐடிஆர்ஸ் இருக்கு, பர்சனல் ஐடிஆர் இருக்குன்னு. இந்த கேஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் கிட்ட இருந்து வாங்கி நாங்க சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கு அமிச்சோம். 1 வருஷம் ஐடிஆர் கூட இல்ல, ஆனா இன்கம் இருந்தது. அந்த டாக்குமெண்ட் ஷோகேஸ் பண்றதுக்கு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம்ங்கிற ஒரு டாக்குமெண்ட் 3 வருஷத்துக்கு காமிச்சோம். அவரோட கேஸ் ஓஆர்ல கம்ப்ளீட் ஆச்சு. அப்ப என்ன அர்த்தம்? ஆக்சுவலா ஐடிஆர்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் பினான்சியல் டாக்குமெண்ட். அது இல்லைனாலும் இன்கமை காமிக்கிறதுக்கான வேற சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க கேட்டு வாங்கி அதை வச்சு அதை எம்ஹெச்ஆர்ல ப்ரொஜெக்ட் பண்ணி அதை காமிச்சோம்னா நிச்சயமாக ஹை சமர்ஷியல் கேஸையும் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். இது பாருங்க, இது ஒரு ஃபினான்ஷியல் ரிக்வயர்மெண்ட் சார்ட். இது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கு. நான் பிபிடி ஷேர் பண்றேன், இல்ல யாராவது வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியம். மேண்டேட்டரி இந்த பக்கம் 3 வகையான பீப்புளை கொடுத்துருக்கோம். salaried persons, businessmen, professional doctors. இதை தவிர நான் மேண்டேட்டரி தேவையில்லை, அண்டர் ரைட்டிங் ரிக்வயர்மெண்ட் படி தேவையில்லை தான். ஆனா இது கொடுத்தால் இதுல வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பர்சனோட ஃபினான்ஷியல் ப்ரொஃபைல் ஆட் ஆகும். இது ஒவ்வொரு ஸ்கிரீனா காமிக்கிறேன். salaried personsக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் முக்கியம். ஏன் அப்பாயின்மெண்ட் லெட்டர் முக்கியம்? என்ன சார் salary ஸ்லிப் தான் கொடுக்குறோம்னா அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல அவரோட ஜாப் நேச்சர் என்ன, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, அடுத்த 5 வருடங்கள்ல அவருக்கு என்ன பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவருக்கு என்ன மாதிரியான போனஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, salary ஸ்ட்ரக்சர் இருக்கு, இது எல்லாம் தெரியும். இந்த அண்டர்ஸ்டாண்ட் அண்டர் ரைட்டர்னு நம்ம கேஎஸ்ஆர் சொன்னார் இல்லையா, அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னேன்னா, நீங்க அந்த கஸ்டமரை மேலேந்து கீழே வரை ஃபுல்லா அவரை பார்த்துடுறீங்க. சோ உங்களுக்கு அந்த கஸ்டமரை ப்ரொஃபைல ஃபுல்லா தெரியும். ஆனா அண்டர் ரைட்டர் வெறும் பேப்பர் மட்டும் தான் பாக்குறாரு. எந்த அளவு நீங்க பார்த்த விஷயத்தை அந்த பேப்பர்ல கொண்டு வரீங்களோ அந்த அளவு அந்த அண்டர் ரைட்டர் கன்வின்ஸ் ஆவாரு. எஸ், இந்த பர்சனோட ப்ரொஃபைல் மிகச்சிறந்த ப்ரொஃபைல், இவருக்கு இந்த பாலிசிக்கு இவ்வளவு இன்சூரன்ஸ் கவர் கொடுக்கலாம். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அந்த அண்டர் ரைட்டரை நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். அப்பாயின்மெண்ட் லெட்டர், லேட்டஸ்ட் 3 months salary slips, bank statement showing salary credits, latest form number 16 issued by the employer or income tax returns, இதை காமிக்கலாம். இதே பிசினஸ்மேனா இருந்தா லாஸ்ட் 3 years income tax returns, CA certificate computation of income, audited business accounts, balance sheet and profit and loss account, அந்த computation of incomeல வந்துரும். அவர் கம்பெனியோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருந்தனா அதையும் காமிக்கலாம். ப்ரொஃபஷனலா இருந்தானா அதே மாதிரி லாஸ்ட் 3 years income tax returns, COI computation of income, லாஸ்ட் 3 years individual profit, and most importantly நான் இப்ப சொன்ன மாதிரி முன்னாடி 26 AS இருந்தது, அதான் நம்ம ஆனுவல் இன்கம் ஸ்டேட்மெண்டா மாத்திட்டோம். கண்டிப்பாக அதை கொடுங்க. ஏன் இல்லைன்னா ஒரு குவைரி நிச்சயம் அந்த பேப்பர் மேல போயிட்டு கீழே வரும். ஆக்சுவலா என்ன, ப்ளீஸ் கிவ் த லேட்டஸ்ட் AIS or 26 AS from IT போர்ட்டல் அப்படின்னு வரும். அதை முன்னாடியே எடுத்து வச்சீங்கன்னா அந்த ஒரு எஃபர்ட் மேல போயிட்டு கீழே வரதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அடுத்தது நான் மேண்டேட்டரி. இது கண்டிப்பாக அண்டர் ரைட்டிங் ரிக்வயர்மெண்ட் இல்லை, ஆனா இருந்தால் பெட்டர். moral hazard report by marketing manager or senior division manager on need for large cover. அது முன்னாடியே சொல்லிட்டேன். எதுக்கு இவருக்கு இவ்வளவு பெரிய இன்சூரன்ஸ் கவர் கொடுக்கணும்? பணம் இருப்பதனால் மட்டுமே ஒருத்தர் இன்சூரன்ஸ் கவர் வாங்க முடியாது. அவரோட ப்ரொஃபைல் should show that இவர் இவ்வளவு இன்றியமையாதவர், இவர் இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் அதுல எடுத்துரைக்கணும். டீடைல் பிரேக் டவுன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் COI-ல கிடைச்சிரும். கிரெடிட் பியூரோ ரிப்போர்ட் புதுசா கொடுக்க வேண்டாம், நம்ம LIC-லயே எடுத்துக்கிறாங்க. தென் அவங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய மற்ற பர்சன்ஸோட எவ்வளவு இன்சூரன்ஸ் கவர் வச்சிருக்காங்க. ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல்ஸ் அப்படி இன்கேஸ் ஃபைல் பண்ணலனா கூட லேட்டஸ்ட் ஃபினான்ஷியல் கொடுங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன்ஸ், அப்புறம் கீமன் இன்சூரன்ஸ் இருந்தா, பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ் இருந்தா, போர்ட் ரெசல்யூஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், இப்படி நிறைய CV ஆஃப் த கீ பர்சன். 10th காலம் பாருங்க, 10th பாயிண்ட்
கரிக்குலம் வைட்டேங்கிறது ஒரு பயோடேட்டா மாதிரி. அதாவது ஒரு பர்சனோட பினான்சியல் ப்ரொஃபைல நீங்க எழுதும் போது உங்களோட பயோடேட்டா அல்லது ரெஸ்யூமே ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு அப்ளை பண்றதா இருந்தா என்ன ஒரு சின்ன சர்டிபிகேட் வாங்கியிருந்தாலும் அதை எழுதுவீங்க இல்லையா? அதுல அந்த மாதிரி ஒரு பர்சனல் ப்ரொஃபைல கிரியேட் பண்ணணும். அப்பதான் அந்த அண்டர் ரைட்டருக்கு தெரியும், எஸ் இந்த நபர் நிஜமாவே இத்தனை இன்சூரன்ஸ் கவருக்கு உரித்தான ஒரு நபர் தான். ஏன்னா அந்த பினான்சியல் ப்ரொஃபைல்ல அது இருக்கு. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம ஒரு பெரிய ப்ரொபோசலை சப்மிட் பண்ணும்போது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸையும் இன்கமா கணக்கில் எடுத்துக்கிறோம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், சேல் ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி, brokerage கமிஷன், டிவிடெண்ட் இன்கம் if earned consistently for the last 3 years. எதுல மென்ஷன் ஆயிருக்கும் டிவிடெண்ட் இன்கம்? அந்த CUI கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம்ல. Income derived from long-term capital gains and speculative income is treated as one-time income. Interest from banks, dividend income, accrued interest on national savings certificate, other income from investments, exempt income. இந்த income from other sources எல்லாம் உங்களுக்கு COI ல கிடைக்கும். ITR ல கிடைக்காத ஒரு விஷயம் இதெல்லாம் exempt income. அக்ரிகல்ச்சர் இன்கம் ITR ல வெறும் அக்ரிகல்ச்சர் இன்கம் போட்டிருப்பாங்க, அதை மட்டும் கணக்கில் எடுக்க மாட்டோம். 7/12 எக்ஸ்ட்ராக்ட் அல்லது தாசில்தார் சர்டிபிகேட் கண்டிப்பாக வைக்கணும். எக்ஸ்போர்ட் இன்கம் 100% டாக்ஸ் எக்ஸெம்ப்டட். அதை நம்ம கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல தான் கண்டுபிடிக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டாக்ஸ் ஃப்ரீ கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ITRல வராது, ஏன்னா அது டாக்ஸபிள் இன்கம் இல்ல, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல தான் காமிக்க முடியும். சோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் கண்டிப்பாக வையுங்கள். இந்த நம்மளுக்கு இப்ப இருக்கிற ZMக்கு முன்னாடி இருந்த ஜி வெங்கட்ரமணன் சார் ஒரு விஷயம் நிறைய சொல்லுவார். ஒரு ஏஜென்ட் அவர் ப்ரொபோசல் கொடுக்கும்போது எந்த கண்ணோட்டத்தோட கொடுக்கிறாரோ அண்ட் ஒரு அண்டர் ரைட்டர் அந்த ப்ரொபோசல் ஃபார்மை எந்த கண்ணோட்டத்தோட வாங்கி பாக்குறாரோ அதுல நிறைய மிஸ்மேட்ச் இருக்கு துவாரகநாதன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ ஏஜென்ட் ஒரு கண்ணோட்டத்துல இவருக்கு இவ்வளவு இன்சூரன்ஸ் கவர் கொடுக்கலான்னு ப்ரொபோசல் கொடுக்குறாரு, ஆனா அண்டர் ரைட்டர் வேற கண்ணோட்டத்துல பாக்குறதுனால அதுல கொடுக்க முடியாதுங்கிறாரு. அப்போ என்ன சொல்லுவாரு, ஆஸ் அன் ஏஜென்ட் இந்த ஒரு டேட்டாவை ஒவ்வொரு ப்ரொபோசல்லையும் உங்களால வைக்க முடியுமா அப்படின்னு என்ன கேட்க சொன்னார். நீங்க எந்த ஃபாரம்க்கு போனாலும் நம்ம ஏஜென்ட் மத்தியில இந்த ஒரு கொஸ்டினை வைங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்க முடியுமா? யார் பண்ணணும்? ஏஜென்ட். எப்போ? ப்ரொபோசல் ஸ்டேஜ்லயே. இங்க எழுதிருக்காரு பாருங்க, ஒரு ஏஜென்ட் எழுதிருக்காரு, அவர் தன்னோட ப்ரொபோசல் நிச்சயம் கம்ப்ளீட் ஆகணுங்கிறதுனால இன்கம் ஃப்ரம் பிசினஸ் கடந்த 3 வருடங்களா இவ்வளோ, இன்கம் ஃப்ரம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் டாக்ஸபிள் இவ்வளோ, நான் டாக்ஸபிள் எக்ஸம்ட் இவ்வளோ, டெப்ரிசியேஷன் 3 வருடமா ஆட் பண்ணிருக்காரு. கன்சிஸ்டன்டா வந்ததுன்னா டெப்ரிசியேஷன், டிவிடெண்ட், கேபிட்டல் கெயின்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். கேபிட்டல் கெயின்ஸ் எடுத்துட்டு இருக்காரு, அதர் இன்கம் எடுத்துட்டு இருக்காரு. இது மூணுத்தையும் காமிச்சு அவர் டேபிள் போட்டு சார் கடந்த 3 வருடத்துக்கான ஆவரேஜ் இன்கம் இவ்வளோ அப்படின்னு கொடுத்தாரு. இதோட நிக்கல, என்ன பண்ணார் பாருங்க, டோட்டல் அசெட்ஸ் இவ்வளோ, டோட்டல் லைபிலிட்டிஸ் எவ்வளோ. லைபிலிட்டிஸை விட அசெட்ஸ் ஜாஸ்தினா என்ன அர்த்தம்? அந்த கம்பெனி நல்ல விதமா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கிராஸ் டர்ன் ஓவர் இவ்வளோ, நெட் ப்ராஃபிட் இவ்வளோ, சோ டோட்டல் டர்ன் ஓவர் ஃபார் த 3 years இதெல்லாம் கொடுத்துட்டு, அது மட்டும் இல்ல அதுல இன்னொரு பேப்பர் ஒண்ணு வச்சிருக்காரு பாருங்க சார், பிசினஸ் இன்கம் இவ்வளோ, ஐட்டம் டி ஆஃப் ஷெட்யூல் பி ITR 3ல இந்த பேஜ்ல இருக்கு. பார்ட்னர்ஷிப் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஷெட்யூல் பேஜ் 53ல இருக்கு. இது எல்லா டீடைலும் அந்த அண்டர் ரைட்டர் நினைச்சா கூட மறக்க முடியாத அளவுல இந்த டீடைல்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு. நீங்க நினைக்கலாம் சார் ஒரு அண்டர் ரைட்டர் செய்ய வேண்டிய வேலையை எங்களை செய்ய சொல்றீங்களே நீங்க நினைக்கலாம், பட் இது எல்லாம் யாருக்காக செய்யறோம்? நம்ம அந்த கஸ்டமருக்காக. இதை எழுதிட்டு கடைசியா என்ன எழுதிருக்காரு பாருங்க, partnership deed showing profit sharing ratio is on page 3. Last 3 years average earned income is 56 lakhs. Eligibility அவரோட வயதின் அடிப்படையில 20 மடங்குன்னு எடுத்துட்டா 11.27 கோடி. இப்ப 8 கோடிக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு, ஆல்ரெடி 27 லட்சம் தான் வச்சிருக்காரு. அதனால இந்த கேஸ் பினான்சியலி வையபிள் ஃபார் ஃபுல் சம் அஷ்யூர்ட். ஒரு அண்டர் ரைட்டர் செய்ய வேண்டிய வேலைய அந்த ஏஜென்ட் அந்த சமயத்துல செஞ்சு வச்சிருக்காரு. என்னோட ZM கேட்பாரு, இதை ஏன் ஒரு ஏஜென்ட் செய்யக்கூடாது? ஏன்னா அந்த அவர் தானே அந்த கஸ்டமருக்கு எல்லா டீடைல்ஸும் வாங்குறாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சா அந்த அண்டர் ரைட்டரால அதை பார்க்காம இருக்க முடியாது. அவர் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருந்தாலும், நார்மலா தப்பு செய்ய மாட்டாங்க, கேர்ஃபுல்லா தான் பண்ணுவாங்க, தப்பு செஞ்சிருந்தாலும் இதுல ஒரு மிஸ்மேட்ச் இருக்கேன்னு இன்னொரு முறை அந்த ப்ரொபோசலை போய் பார்க்க வேண்டிய ஒரு பினான்சியல் டாக்குமெண்ட்ஸை பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உண்டாவார். ஸோ இந்த மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப நாளா எனக்கு சொல்லியிருக்காரு. மை ரிக்வெஸ்ட் ஆல்சோ, ஹை சம்மர் ஷூட் கேஸ் போனீங்கன்னா 2 விஷயத்த பண்ணணும். நீங்க முதல்ல வேல்யூ ஃபார் மணி ஞாபகம் இருக்கா? கொட்டேஷன் எடுத்துட்டு போங்க, ஆனா கொட்டேஷன் காமிக்க கூடாது, கஸ்டமர் கிட்ட பிரீமியம் சொல்லக்கூடாது, வேல்யூ ப்ரொபோசிஷன் தான் சொல்லணும். சொன்னா அவரே எவ்வளவு பிரீமியம் கட்டணுங்கிறத டிசைட் பண்ணுவாரு. 2வது, இந்த மாதிரியான பினான்சியல் டாக்குமெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்டா ப்ரிப்பேர் பண்ணி உங்க ப்ரொபோசலோட ITRோட COIயோட கூட சேர்த்து வைக்கணும். மைனர்ஸ் மேட்சிங் இன்சூரன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், நிறைய மைனர் கேஸ் வருது. எல்லாம் போன வேகத்துல ZOல இருந்து COல இருந்து திரும்பி வருது. அதுக்கு காரணம் என்னன்னா, மேட்சிங் இன்சூரன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் கண்டிப்பா வேணும்.
சில சமயம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். இஃப் நாட் ரீசன்ஸ் ஃபார் த சேம் ஃப்ரம் பேரண்ட்ஸ். ஒரு 6 மாசம் முன்னாடி ஒரு வெள்ளூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்ட் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஒரு கிராண்ட் பேரண்ட் இருக்கார் சார், அவர் வந்து தன்னோட பேரன் பேர்ல 2 கோடி சம்மஷோர்ட் சில்ட்ரன்ஸ் பிளான் எடுக்க விரும்புறாரு. ஆனா 2-3 விஷயம் கன்சர்ன் இருக்குன்னாரு. என்னன்னு சொன்னேன். அந்த தாத்தா கிட்ட ஐடியாஸ்லாம் இருக்கு, அவர் ரிட்டையர்மெண்ட் இன்கம் வச்சுட்டு இருக்காரு, ஸோ இன்கம் காமிக்க முடியும், அதன் மூலமா அவர் கட்டுறேங்கிறாரு. ஆனா அவங்க அப்பாவுக்கு ஒரு பைசா கூட இன்சூரன்ஸ் கவர் இல்லை. யாரோட அப்பா? அந்த குழந்தையோட அப்பாக்கு. ப்ரொபோஸ் பண்றது கிராண்ட் பேரண்ட், தாத்தாக்கு ப்ரொபோஸ் பண்றாரு. அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்லாம் வாங்கி தரேன் சார், தாத்தாவும் எனக்கு பேரனுக்கு போடுறதுக்கு ஆசையா இருக்கு, நானும் பண்றேன், லெட்டர்லாம் வாங்கி தரேன். ஆனா பேரண்ட்ஸ்ல அவங்க அம்மா பேர்ல வெரி லிட்டில், 5 லட்சம் கூட இன்சூரன்ஸ் கவர் இல்ல, அவ்வளவுதான் இருக்கு. அப்பா பேர்ல இல்லவே இல்லை. ஆக்சுவலா அந்த குழந்தைக்கு 2 கோடி வேணும். இப்ப என்ன, முதல்ல எடுத்தவொன்னு அண்டர்ரைட்டர் என்ன பாப்பாரு? மேட்சிங் இன்சூரன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் எது கொடுக்கணும். அப்ப நான் என்ன சொன்னேன், இது போயிட்டு மேல போயிட்டு திரும்பி வரதை விட ப்ரொபோசல் ஸ்டேஜ்லயே ஒரு லெட்டர் தாத்தா கிட்டே இருந்து வாங்கிக்கோங்க, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ப்ரொபோஸ் பண்ணணும்னு, அதனால என் பேர்ல என்னோட இன்கம் மூலமாக ப்ரொபோஸ் பண்றேன். அந்த ஃபாதர் கிட்ட இந்த குழந்தையோட அப்பா கிட்டே லெட்டர் வாங்கிக்காங்க, நோ அப்ஜெக்ஷன், எனக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல அவங்க தாத்தா வந்து ப்ரொபோஸ் பண்றதுல. 3வது, அந்த அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிக்கோங்க, நான் இப்பதான் வந்து கடந்த 4 வருடங்களாக புது பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சு அந்த பிசினஸ்ல உத்வேகமா செயல்பட்டு இருக்கேன், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கு, எனக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்ஸை திரும்பவும் அந்த பிசினஸ்லயே போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி எனக்கு அதன் மூலமா வளரணும். அதனால இன்னொரு 3-4 வருடங்கள்ல நல்ல நிலைக்கு வந்தோடனே என்னால என் பேர்ல இன்சூரன்ஸ் கவர் எடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு என்கிட்ட அடிக்குவேட் இன்சூரன்ஸ் கவர் இல்ல. ஆனா குழந்தையோட ஃபியூச்சருக்காக அவங்க தாத்தா அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னால தடை சொல்ல முடியல. அதனால இது ஒரு ஸ்பெஷல் கேஸா எடுத்துக்கோங்க. இஃப் நாட் ரீசன்ஸ் ஃபார் த சேம் ஃப்ரம் பேரண்ட்ஸ், நாங்க சொல்லல மேட்சிங் இன்சூரன்ஸ் கவர் இல்லவே இல்லைன்னா கொடுக்கவே மாட்டோம்னு சொல்லல, பட் தேர் ஷுட் பி an adequate reason. ஏன் தன் பேர்ல இன்சூரன்ஸ் கவர் இல்லாம சில்ட்ரன் பேர்ல போடுறாங்க? 2 crores கம்ப்ளீட் ஆச்சு ஆக்சுவலா. ஸ்பெஷல் MHR in letter format by the competent authority. இப்ப என்ன சொல்றாங்க, மேட்சிங் இன்சூரன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் இல்லைன்னா அதுக்கு தனியா ஒரு MHR ஃபார்மேட் இருக்கு. அந்த MHRல எம்எம்மும் ரீசன் எழுதணும், ஏன் பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து லெட்டர் வாங்கணும், ஏன் மேட்சிங் இன்சூரன்ஸ் கவர் வச்சுக்காம இருக்கீங்கன்னு எம்எம்மும் அந்த MHRல இது கொடுக்கணும். 2வது, ஈக்குவல் இன்சூரன்ஸ் ஆன் சிப்ளிங்ஸ். 2 குழந்தை 3 குழந்தை இருந்ததுன்னா 3 பேருக்கும் கிட்டத்தட்ட சமநிலையில இருக்கக்கூடிய இன்சூரன்ஸா இருக்கணும். சின்ன குழந்தைக்கு மட்டும் 5 கோடி இன்சூரன்ஸ், பெரிய குழந்தைக்கு வெறும் 10 லட்சம் இன்சூரன்ஸ்னா அதுக்கான ரீசனும் தேவை. ஹை இன்சூரன்ஸ் கவர் sought on a younger child with little or no insurance cover on older child if not reasons for the same parents. இதை ப்ரொபோசல் ஸ்டேஜ்லயே நிச்சயமாக வைக்கணும், அப்பதான் மைனஸ் பாலிசி கம்ப்ளீட் ஆகும். ஸ்பெஷல் MHR mention should be made about this. ஒரு கேஸ் என்னாச்சு, இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹெல்த் ஹேபிட்ஸ் வந்துச்சு உண்டு. ஒரு கேஸ் ஸ்டடி என்னாச்சு, ஒரு மைனர் 13 வயது ஜீவன் உமங்ல 5 கோடி சம்மஷூர் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல என்ன, ஃபண்டிங் ஃப்ரம் பேரண்ட்ஸ் சஃபிஷியன்டா இருக்கு, அப்பா கொடுக்குற பணம் உண்டு, அவர் தான் கொடுக்கணும் எப்படி இருந்தாலும். ஆனா போத் மதர் அண்ட் ஃபாதர் கிட்ட நோ இன்சூரன்ஸ் கவர் அட் ஆல். அதுக்கான ரீசனும் ஒன்றும் கொடுக்கல, லெட்டரும் கொடுக்கல, MHRும் ஒன்றும் வரல, நேரம் வந்துடுது சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கு. நாங்க உடனே கீழே அமிச்சிட்டோம், இன்கம்லாம் சஃபிஷியன்டா இருந்தாலும் பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் ஏன் இல்லை அப்படிங்கறத சொல்லுங்க. அப்ப ரீசன் என்ன, அது வந்து இந்த குழந்தை வந்து ஒரு லேட் சைல்டு, லேட்டா பிறந்த குழந்தை. அந்த ஃபாதருக்கு ஆல்ரெடி 64 இயர்ஸ் ஏஜ், அந்த மதருக்கு ஆல்ரெடி 52 இயர்ஸ் ஏஜ். அப்ப என்ன சொன்னாங்க, நாங்க 2 பேரும் இன்சூரன்ஸ் எடுக்க ரெடி தான், ஆனாலும் நாங்க ரெடியா இருந்தாலும் LIC கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா எங்களுக்கு நிறைய சில ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸா இருக்கு. ஓகே, சரியாயிட்டு, ஓகே அதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு MHR வாங்கிட்டோம். அப்ப அந்த கம்பெனி சரியான ஒரு கம்பெனி தானா, அந்த கம்பெனியோட ஃபண்ட்ஸ்ல இருந்து தான் எடுத்து இந்த குழந்தைக்கு ப்ரொபோசல் கொடுக்க போறாங்க, அந்த கம்பெனி எந்த விதமான கம்பெனின்னு ரீஇன்சூரன்ஸ் கேட்டாரு. அப்போ இந்த BMக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுல she sent me a document சென்ட்ரல் ஆஃபீஸ்ல. என்ன டாக்குமெண்ட் தெரியுமா அனுப்பிச்சாங்க, ஃபார்ச்சூன் 500 கம்பெனில 104வது பொசிஷன்ல இந்த கம்பெனி இருக்கு. அப்ப அந்த BM கிட்ட கேட்டேன், ஏன் மேடம் இது முதல்லயே ப்ரொபோசலோட சேர்ந்து வைக்கல, ஃபார்ச்சூன் 500 குளோபல்ல வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல 104வது பொசிஷன்ல இருக்கனா என்ன பெரிய கம்பெனி அது, ஏன் கொடுக்கலன்னா, சார் இது தேவையில்லைன்னு நினைச்சேன் சார் அப்படின்னாங்க. இதுதான் வந்து நம்மளோட பெரிய சம்மர்ஷூட்ல நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. எந்த டாக்குமெண்ட் வேணும், தேவையில்லைங்கிறது ஒரு அண்டர்ரைட்டர் தான் கவனிக்கிறார். ஆக்சுவலா நம்மளும் பிரைமரி அண்டர்ரைட்டர் தான். We should also know that this is a wonderful document to substantiate the need for insurance from this for this child. Reason for such high sum assured minor not given, parents old age கொடுத்துட்டோம் நாங்க. Reinsurer needed to prove about firm's financial capacity. It's a Fortune 500 company. So ஒரு பெரிய sum assured பேசும்போது கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரியான சிறிய விஷயங்கள்ல கண்டிப்பாக நீங்க கவனம் வச்சு அந்த ப்ரொபோசலை சப்மிட் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ரொபோசல் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு.
மேஜர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா அவங்க கோர்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும். ஃபீ ரெசிப்ட் கட்டிருக்காங்களா, லேட்டஸ்ட் அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் வேணும். எந்த எஜுகேஷன் ஸ்ட்ரீம்ல படிச்சுட்டு இருக்காங்க, ஃபண்டிங் ஃப்ரம் பேரண்டா இருந்தா வேற யாராவது கூட பிறந்தவங்க இருக்காங்களா, அவங்களுக்குலாம் என்ன இன்சூரன்ஸ் கவருங்கிறத கொடுக்கணும். நான் ஏர்னிங் மேஜர்ஸா இருந்தா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, டீடைல்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன், அந்த குவாலிஃபிகேஷன் என்ன வச்சிருக்காங்களோ அதுல ஃபியூச்சர்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கா, இதே மாதிரி டீடைல்ஸ் ஆஃப் சிப்லிங்ஸ், இன்சூரன்ஸ் ஆஃப் கூட பிறந்தவங்களுக்கு எவ்வளவு இன்சூரன்ஸ் இருக்கு, எவ்வளவு பேர் இருக்காங்க, இது எல்லாம் ஒரு லெட்டர் ஃபார்மேட்ல எம்ஹெச்ஆர்ல இங்க கொடுத்துதான் ஆகணும். இது லேட்டஸ்ட் ரிவிஷன் உங்க எல்லாருக்கும் தெரியும். முன்னாடி 35 வயது வரை உள்ளவருக்கு 35 மடங்கு அவரோட ஆனுவல் இன்கம் கொடுக்குறாங்க அவருக்கு இன்சூரன்ஸ் கவருக்கு. இன்கேஸ் அவர் தன்னோட சில்ட்ரன் பேர்ல எடுத்தா, இங்க பாருங்க 36 to 45 அவரோட சொந்த லைஃப்ல 25 மடங்கு அவரோட ஆவரேஜ் இன்கம் வரை இன்சூரன்ஸ் கவர் கொடுக்கலாம். அவரோட ஆவரேஜ் இன்கம்ல இன்னொரு 5 மடங்கு வரை இன்சூரன்ஸ் கவர் சைல்டு பேர்ல அவர் எடுக்கலாம். இதெல்லாம் லேட்டஸ்டா வந்த சர்க்குலரோட டீடைல்ஸ். இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். இந்த சிச்சுவேஷனை பெரியூஸ் பண்ணுங்க. ஒரு நான் கிளப் மெம்பர் ஏஜென்ட் கிட்ட இருந்து 50 லட்சம் ப்ரொபோசல் ஒன்று வருது. நியூலி ரெக்ரூட்டட் ஏஜென்ட் கிட்ட இருந்து 5 லட்சம் சம் அஷ்யூர்டுக்கு ஒரு ப்ரொபோசல் வருது. ஃபீமேல் லைஃப் இப்போ 5 கேட்டகரியா இருக்கு. A1, A2, A3, B1, B2. அதுல A3ல இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருந்து 15 லட்சம் சம் அஷ்யூர்ட் வருது. மைனர் லைஃப்ல இருந்து ஒரு 5 கோடி வருது. பேரண்ட்ஸ் கவர் 3 கோடி தான் இருக்கு. மேட்சிங் இன்சூரன்ஸ் இல்லை. ஃபார்ம் நம்பர் 3 to 5 கொடுக்குறாங்க. தேர்ட் ஜெண்டர், மூன்றாவது ஜெண்டர்ல இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருந்து வருது. கிரெடிட் ஸ்கோரிங் ரேட்டிங் ஹை ரிஸ்கா இருக்கு. இந்த 6-7 சிச்சுவேஷன்லயும் ஒண்ணு காமன். வாட் இஸ் காமன் ஃபினாமினன் இன் ஆல் தி அபவ்? என்ன காமன் கேட்டீங்கன்னா எம்ஹெச்ஆர். சோ ஒரு மாரல் ஹசார்ட் ரிப்போர்ட்ங்கிறது இன்னைக்கு காலகட்டத்துல மிகச்சிறந்த ஒரு டாக்குமெண்டாக அண்டர்ரைட்டரால பார்க்கப்படுது. ரொம்ப ஆரம்ப காலத்துல மாரல் ஹசார்ட் ரிப்போர்ட்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இவருக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய லைஃப் ரிஸ்கை தாண்டி அதிகப்படியான லைஃப் ரிஸ்க் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஏஜென்ட் தன்னோட ஏசிஆர்லயும் அவருக்கு அவரோட உயர் அதிகாரி எம்ஹெச்ஆர்லயும் போடுவாங்க. லைஃப் ரிஸ்கை மட்டுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய விஷயமாக மாரல் ஹசார்ட் ரிப்போர்ட் இருந்தது போக, இப்ப மாரல் ஹசார்ட் ரிப்போர்ட் பல்வேறு வகையான ரீசன்ஸ்க்காக வந்திருக்கு. ஆக்சுவலா முன்னாடி சொன்ன பாருங்க, ஹை இன்சூரன்ஸ் கவர் வேணும்னா எம்ஹெச்ஆர் இஸ் ரிக்வயர்ட். அது வெறும் லைஃப் ரிஸ்க பத்தி மட்டும் பேசுறது இல்ல. இவருக்கு இன்சூரன்ஸ் கவர் ஏன் தேவை, இன்றியமையாதவரா இருக்காரா, என்ன விதமான ப்ரொஃபைல் அவருக்கு இருக்கு, இதெல்லாம். இப்ப இங்க பாருங்க, இந்த எம்ஹெச்ஆர் பர்பஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃபார் டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ஸ். நான் கிளப் மெம்பர் 50 லட்சம் ஏன்னா அவருக்கு எம்ஹெச்ஆர் ஃபைனான்சியல் பவர்ஸ் இல்ல, அப்ப வேற யாரோ எம்ஹெச்ஆர் கொடுக்கணும். நியூலி ரெக்ரூட்டட் ஏஜென்ட் இருந்தா பிரைமரி செலெக்ஷன் முதல் முறை ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாரு. அவர் பிரைமரி அண்டர்ரைட்டரா இருந்தாலும் அவருக்கு ஏசிஆர் அந்த அளவு கொடுக்கக்கூடிய அவருக்கு பினான்சியல் பவர் இல்ல, யாராவது கொடுக்கணும். A3ங்கிறது இன்கம் இருக்கு, ஆனா அதை காமிக்கிறதுக்கு டாக்குமெண்ட் இல்ல, அதனால அவங்களுக்கு நீட் ஃபார் இன்சூரன்ஸ்க்கு எம்ஹெச்ஆர் கொடுக்கணும். பேரண்ட்ஸ் இன்சூரன்ஸ் மேட்சிங் இல்லைன்னா அதுக்கு ஒரு எம்ஹெச்ஆர் கொடுக்கணும். 3 to 5 டேர்ம் அஷூரன்ஸ் கொடுக்கறது. தேர்ட் ஜெண்டருக்கு எதுக்கு எம்ஹெச்ஆர் கொடுக்கணும்? அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, ஆக்குபேஷன் என்ன, குவாலிஃபிகேஷன் இருக்கா, ஏர்ன்ட் இன்கம் இருக்கா, கிரெடிட் ஸ்கோரிங் ரேட்டிங் ஐஹியா இருந்தா என்ன டிஸ்அட்வான்டேஜ், அது ஏன் அட்வர்ஸ் இன்ஃபர்மேஷன், அவர் ஏதாவது டிஃபால்ட்லாம் பண்ணிருக்காரு. ஸோ எம்ஹெச்ஆர் அடிப்படையான லைஃப் ரிஸ்கை தாண்டி அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எம்ஹெச்ஆரை கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கும். அப்போ அந்த எம்ஹெச்ஆர் ஸ்பெசிஃபிக்கா இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும். Basic significance, age and risk classification, underwriting decision submit பண்றது, proper selection of lives and facilitates acceptance of risk. Special MHR in underwriting of HN needs a different outlook. என்ன பண்ணணும் ஆக்சுவலா? ஸ்பெஷல் MHR எப்ப கூப்பிடுறோம்? இன் கேஸ் அவரோட ப்ரொபோசல் அவரோட பினான்சியல் பேஸை தாண்டி அவருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால், இன்கம் இன்னடிக்குவேட்டா இருந்தா, பினான்சியல் ப்ரொஃபைல்ல ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல இயலாம இருந்தால், அண்ட் ஐடிஆர் போன்ற ஸ்டாண்டர்ட் பினான்சியல் எவிடன்சஸ் இல்லாத பட்சத்துல ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் ரியலி அந்த ப்ரொபோசலை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு உபயோகமாக இருக்கு. திஸ் ஆஸ்பெக்ட் அந்த பழைய இன்சூரன்ஸ்க்கு ரிஸ்க்குக்கான இருக்கக்கூடிய மாரல் ஹசார்ட் இன்னும் இருக்கு, ஆனா அதையும் தாண்டி இந்த விஷயங்கள் ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் கொடுக்குது. பினான்சியல் அண்டர்ரைட்டிங்ல ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் இஸ் a real must. Standard financial evidences and income from other sources provide the platform for financial underwriting, whereas MHR gives the impetus. Impetusனா என்ன? அந்த ப்ரொபோசலை ஒரு ஓஆர்ங்கிற முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு தள்ளுதல் கொடுக்கக்கூடியது இந்த MHR. நார்மலா MHR எப்படி வருதுன்னா இன்சூரன்ஸ் மைண்டட்னு எழுதுறாங்க, அது தேவையே இல்ல. அப்ப என்ன எழுதணும்? இன்சூரன்ஸ் மைண்டட்னு எழுதாம அந்த ஃபேமிலியில இருக்கிற இன்சூரன்ஸ் பேக்ரவுண்ட் முழுக்க எழுதுங்க. அப்பா இவ்வளவு எடுத்திருக்காரு, அம்மா இவ்வளவு எடுத்திருக்காங்க, இந்த மாதிரியான ப்ரொபோசல் எடுத்திருக்காங்க, பாலிசி எடுத்திருக்காங்க அப்படின்னு கொடுத்தா நிறைய அந்த இன்சூரன்ஸ் பேக்ரவுண்ட் நிறைய இருக்கக்கூடிய ஃபேமிலின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கிறது. முன்னாடியே சொன்ன மேனுஃபேக்சரிங் செக்டார், ட்ரேடிங் செக்டார், ஐடி செக்டார்னு அந்த பிசினஸ் டிஸ்கிரைப் பண்ணணும்.
லாயல் கஸ்டமர்னு சொல்ல வேண்டாம், எல்ஐசியில மட்டும்தான் அவர் பாலிசி எடுத்திருக்காருன்னு சொல்ல வேண்டாம். அவரோட சோஷியல் ப்ரொஃபைல் ஒரு பயோடேட்டா மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அவரை பத்தி எல்லாம் எழுதுங்க. லிஸ்டிங் ஆஃப் அசெட்ஸ், வெறும் கார் இருக்கு வீடு இருக்குன்னு சொல்லாம அந்த வீடு மூலமாக ரெண்ட் வருது, அந்த காரை வந்து அவரு டிராவல் கம்பெனி வச்சிருக்காரு அது மூலமா இன்கம் வருது அப்படின்னு அந்த அசெட் வந்து எந்த விதத்துல அவரோட இன்கம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத இந்த எம்ஹெச்ஆர்ல கண்டிப்பா கொடுங்க. வாட் டு ரைட் இன் எம்ஹெச்ஆர், அதான் முன்னாடி சொன்னேன். Non-availability of standard financial evidences, MHR should give the roadmap for future financial capabilities. MHR should establish the personal profile akin to a resume. ஒரு resume ஒரு curriculum vitae ஒரு biodata மாதிரி இருக்கணும் MHR. MHR should highlight the projected income levels for the near future. Specific sector பத்தி எழுதணும். Annual report of the firm provides the culture of the company, future plans and strategies. ஒரு MHR is very important. MHR மூலமாக நிறைய பெரிய கேஸை நாங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் கண்டிப்பா வேணும். ப்ரீவியஸ் பாலிசிஸ் எல்லாம் கொடுங்க. அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் அதுலயே வருது. பெரிய சம்மர்ஷூட் யாராவது இப்ப ஹையர் ஏஜ்ல எடுத்தா அதுக்கு ஒரு ரீசன் ஒண்ணு வேணும். ஏன் இப்போ இந்த ஏஜ்ல ஹையர் சம்மர்ஷூட் இருக்கு, அது நிறைய ரீசன் இருக்கலாம். இப்ப என்னோட ப்ரொஃபைல் அதிகமா ஹையர் இன்சூரன்ஸ் கவர், நான் வந்து அந்த ஃபார்ம்ல நிறைய கான்ட்ரிபியூஷன் எல்லாம் பண்றேன், இப்படி நிறைய ரீசன் கொடுக்கலாம். பட் ரீசன் வேணும். எலாபரேட் டீடைல்ஸ் அபவுட் பிசினஸ் கொடுங்க. பேரண்ட்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸ் இன்சூரன்ஸ் கண்டிப்பா இருக்கான்னு கொடுங்க. ஓகே, கடைசியாக ஒரு சின்ன கொஸ்டின். Have any of us owned or bought or even done something that previously we have said no to? ஏதோ ஒரு விஷயம் முதல்ல வாங்குறதுக்கு நோன்னு சொல்லிட்டு சப்சிக்வெண்டா அதை வாங்கியிருக்கோமா? யாராவது ஒருத்தர் நோ சொன்னா அந்த நோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல மட்டும்தான். ரெகுலர் கண்டிப்பா நோங்கிறது அது கிடையாது. இட் இஸ் நாட் நோ லேட்டர் இன் தி டே, டுமாரோ, நெக்ஸ்ட் அடுத்த வாரம் போய் பாருங்க, அந்த சமயத்துல அவர் எஸ் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நோங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு கமா தான். இட் இஸ் ஒன்லி a no at that moment in time. Circumstances change. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் நாளைக்கு இருக்கிறது இல்ல. இன்னைக்கு நோ சொல்லும்படியான சிச்சுவேஷன் இருக்குமா இருக்கும், ஒரு வாரம் கழிச்சு அதுவே எஸ் சிச்சுவேஷன்ல மாறும். அதனால உங்க வாய்ப்பாளர் பட்டியல்ல இருக்கக்கூடிய நபர்கள், நோ சொல்லக்கூடிய நபர்கள் அந்த வாய்ப்பாளர் பட்டியல இருந்து வெளியில போகக்கூடாது. அவங்க எஸ் சொல்ற வரைக்கும் அவங்க இருந்துட்டே இருப்பாங்க. பிகாஸ் circumstances change. No is not rejection. It is just a no for whatever the reason at that moment in time. இன்னைக்கு அது நோ, அவ்வளவுதானே தவிர எப்பவுமே அது நோ அல்ல. ஓகே, கடைசியாக ஒரு ஏஜென்ட் அவரோட 33வது வருட ஏஜென்சி வருடத்துல 33 எம்டிஆர்டி பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் இயர் எம்டிஆர்டி 31 டிசம்பர், எப்போ 31 டிசம்பர் லாஸ்ட் டேட், அந்த டேட்ல பண்ணாரு. அடுத்த வருஷம் எம்டிஆர்டி அவரே டிசைட் பண்ணாரு, தீபாவளி சமயத்துல பண்ணிடுவேன்னு. 3வது வருட எம்டிஆர்டி என்ன பண்ணாரு, எதுக்கு ஒரு எம்டிஆர்டி பண்ணணும், 2 எம்டிஆர்டி பண்ணணும். இதுல என்ன அடிப்படைனா, நம்மளோட கோலை நம்ம தான் டிசைட் பண்ணணும், இன்னொருத்தர் டிசைட் பண்ண முடியாது. எம்டிஆர்டி டிசைட் பண்றாங்க 31 டிசம்பர் முடிக்கணும்னு, கேலக்ஸி கிளப் டிசைட் பண்றாங்க 31 மார்ச்ன்னு. ஆனா நம்மளோட இலக்கை நம்மளே தான் டிசைட் பண்ணணும். இது யாரும் இல்ல, இது பாரத் பரீக்னு சொல்லக்கூடிய நம்ம நாக்பூர்ல இருக்கக்கூடிய நம்பர் 1 ஏஜென்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இந்த மாதிரி கனெக்ட் வித் த கஸ்டமருக்கு ப்ராடக்ட் மூலமாகவோ, வேல்யூ ப்ரொபோசிஷன் மூலமாகவோ, அண்ட் சப்சிக்வெண்ட்லி அண்டர் ரைட்டிங், ஹெச்என்ஏ அண்டர் ரைட்டிங் மூலமாகவோ நிச்சயமாக கஸ்டமரோட நீங்க நல்ல விதத்துல கனெக்ட் பண்ணலாம். இந்த வேல்யூ ப்ரொபோசிஷனை முன்னிறுத்தி வைத்து நீங்க மிகச்சிறப்பான ஒரு வணிகம் புரிந்து கண்டிப்பாக சக்சஸ்க்கு மேல சக்சஸ் உங்களுக்கு வரணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ so much சார். ரெக்வெஸ்ட் if you can stop share சார். யா, ஓகே சார், அருமை அருமை. அதாவது கனெக்ட் வித் த கஸ்டமர் சொல்லிட்டு கனெக்ட் வித் த அண்டர் ரைட்டரை கொண்டு போய் அழகா சொல்லிட்டு கடைசியில அந்த நோங்கிறதும் எப்படி எஸ் ஆகிறது சொல்லி, நான் முதல்ல சொன்ன மாதிரி அண்டர் ரைட்டிங் கிளாஸ் தனியா கேட்டா கூட பாதி இதுல கவர் பண்ணிட்டீங்க. அப்கோர்ஸ் ஸ்பெஷல் செஷன் இஸ் நீடட். அருமை அருமை சார், அற்புதம். ஒரு கேஸ் ஸ்டடிஸ், எம்ஹெச்ஆரோட இம்பார்ட்டன்ஸ், ஃபினான்ஷியல் அண்டர் ரைட்டிங் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா புரிய வச்சிருக்கீங்க. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு another 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களோட கொஸ்டின்ஸ் ரெலவெண்டா சார்ட்ட கேட்க வேண்டிய கேளுங்க. எல்லாரும் பேசணும். 1 or 1.5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க, குயிக்கா முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். கிரண் குமார் பேசுங்க. சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். என்னுடைய கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் சார். அதாவது இப்ப டிக்ளைன் ப்ரொபோசல் வந்ததுன்னா நம்ம திரும்ப எப்போ அப்ளை பண்ணலாம் சார், ரீ அப்ளை பண்றது? 3 மாதம், குறைந்தபட்சம் 3 மாதம் கழிச்சு ரீஅப்ளை பண்ணலாம். ரீஅப்ளை பண்ணும்போது ஒரு மெடிக்கல் எவாலுவேஷன் பண்ணி அவரோட பிரசன்ட் சிச்சுவேஷனை அந்த டாக்டர் கிட்ட வாங்கி அந்த ரிப்போர்ட்டை வச்சு அனுப்பணும். ஓகே சார். அப்புறம் இன்னொன்னு சார், இப்போ இந்த எம்ஹெச்ஆர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா. இப்ப நம்ம ஏஜென்ட் வந்து ஒரு எம்ஹெச்ஆர் கொடுக்கணும்னா அது ஏதாவது ஃபார்மேட் இருக்கா, இல்ல நாமளே ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்கணுமா, எப்படி சார்? அதாவது ஏசிஆர் ஆல்ரெடி இருக்கு, அது ஃபில் பண்ணணும்.
இதை தவிர ம். எம்ஹெச்ஆர்னு ஸ்பெஷலா இப்ப நான் சொன்னேன் பாருங்க, அவரோட பினான்சியல் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, அவரோட அசெட்ஸ் எப்படி ஆ. இருக்கு, அவரோட அதெல்லாம் வந்து ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுங்க. உங்களுக்கே அந்த பினான்சியல் பவர்ஸ் எம்ஹெச்ஆர் இருந்ததுன்னா அது மட்டும் போரும். இன்கேஸ் உங்களோட ப்ரொபோஸ் சம் அஷ்யூர்ட் உங்களோட பினான்சியல் பவர் தாண்டி இருந்ததுன்னா அடுத்த லெவல் ஆபீசர் கிட்ட உங்களோட லெட்டரின் அடிப்படையில அவர் தனியா கொடுக்கணும். அண்ட் இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல மறந்துட்டேன், நீங்க ஒரு எம்ஹெச்ஆர் லெட்டர் எழுதினா ஐ என்டாஸ் த சேம் given by my agent அப்படின்னு அந்த உயர் அதிகாரி எழுதக்கூடாது. அவர் தனியாக ஒரு லெட்டர்ல அவர் எம்ஹெச்ஆர் எழுதணும். ஓகே, சரி ஓகே சார். அப்புறம் இப்போ மார்ச்ல வந்து நான் ஒருத்தருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுத்திருந்தேன் சார். 1 crore அப்ளை பண்ணிருந்தோம். அவருக்கு ஏஜ் வந்து 46, ஹெல்த் வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இன்கமும் வந்து அவருக்கு வந்து இண்டிவிஜுவல் இன்கமும் இருக்கு, ஹெச்யூஎஃப் இன்கம் வந்து இயர்லி 13 lakhs ஆவரேஜ் இருக்கு. பிளஸ் இண்டிவிஜுவல் இன்கம் வந்து இயர்லி 6 lakhs ஆவரேஜ் இருக்கு. வந்து 1 crore நம்ம அமைச்சிருந்தோம். பட் ஆனா 70 lakhs தான் அப்ரூவல் அப்படின்னு சொல்லிட்டு 70 lakhs தான் டெசிஷன் அமைச்சிருந்தாங்க. அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப மார்ச்ன்றதுனால கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப திரும்ப நம்ம அவங்களுக்கு ஏதாவது 30 lakhs வேற ஏதாவது பாலிசி கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஆனா அடிஷனலா மேபி ஏன் 70 லட்சம் தான் கம்ப்ளீட் பண்ணாங்கிறதுக்கு ரீசன் பாருங்க. இன்கேஸ் இன்கம் குறைவா இருந்தாலோ அல்லது அவரோட ஹெல்த் வைஸ்ல ஏதாவது அதை பார்த்திருந்தாலோ அதன் அடிப்படையில இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி ஃப்ரெஷ் ப்ரொபோசல் ஃபார் another 30 lakhs நீங்க சப்மிட் பண்ணலாம். சரிங்க சார். இப்போ அது நம்ம என்ன டீடைல் வந்து பிரான்ச்லயே கேட்டா சொல்லிடுவாங்களா சார்? சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க டிசிஷன் பார்த்துட்டாங்க இல்லையா, அந்த டிசிஷன் பார்த்து அதன் அடிப்படையில பிரான்ச்ல அட்வைஸ் கேளுங்க சொல்லுவாங்க. Thank you, sir. Thank you, sir. Murali, sir. Yes, madam. Madam, good evening, sir. Good evening, sir. Murali from CBO 23. Yes. இப்போ சொல்லுங்க. ஒரு கேஸ் சொன்னீங்க இல்லையா, ஒரு பையன் வந்து 5 crores பாலிசி கொடுக்கும் போது அப்பாவோட இன்கம் ஆட் பண்ணி சொன்னாரு. அது எப்படி பண்ண முடியும், கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவரோட 5 crores அவரோட ஓன் இன்கம் அந்த ப்ராஃபிட்ஸ் ஃப்ரம் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டோம். அது கொஞ்சம் இன்அடிக்வேட்டா இருந்தது ஆக்சுவலா, ஏன்னா அவ்வளவு இன்கம் அவருக்கு இல்லைங்கிறதுனால. சோ அடிஷனல் இன்கமா அந்த ப்ரொபோசலுக்கு அவங்க அப்பா வந்து தன்னோட ஐடிஆர்ல இருந்து ஃபண்ட் பண்றேன்னு ஒரு கன்சர்ன் லெட்டர் கொடுத்தாரு. அதன் அடிப்படையில 5 கோடியை கம்ப்ளீட் பண்ணினோம். பேரண்ட்ஸ் ஃபண்ட் பண்ணலாமே கொஞ்சம் பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு, அதை எடுத்து கொடுத்தோம். அந்த மாதிரி எல்லா கேஸும் அக்செப்ட் பண்ண முடியுமா? எவ்வளவு வேணா அக்செப்ட், எல்லா கேஸ்லயும் அக்செப்ட் பண்ணலாம். எல்லா கேஸும் பண்ண முடியுமா? என்ன பேஸ் புரியல எனக்கு. கன்சென்ட் லெட்டர் கொடுக்கணும். எவ்வளவு சார், இமேஜின் இவர் வந்து 5 கோடி கேட்டிருக்காரு, இவரோட வயசு 25, இவர் 30 மடங்கு அவரோட ஆனுவல் இன்கம் கொடுக்கலாம்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் தான் அவரோட ஆனுவல் இன்கம் வருதுன்னு நினைச்சுக்கோங்க. 15 into 30 எவ்வளவு வருது? 450 லட்சம். 4.5 கோடி தான் அவர் கொடுக்க முடியும். ஆனா 5 கோடி ப்ரொபோஸ் பண்றாரு. பேலன்ஸ் 50 லட்சத்துக்கு அவருக்கு இன்கம் இல்ல. அந்த 50 லட்சத்துக்கு நான் இன்கம் என்னோட இதுல இருந்து கொடுக்குறேன்னு ஃபாதர் வந்து கன்சர்ன் லெட்டர் கொடுத்தாரு. அவரோட ஐடிஆர் அடிப்படையில அவருக்கு இன்கம் இருந்தது. அதன் அடிப்படையில இவருக்கு என்னோட சன்னுக்கு நான் வந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஒரு கன்சர்ன் லெட்டர் கொடுத்தாரு. அதன் அடிப்படையே எக்ஸ்ட்ரா 50 லட்சம் கொடுத்து 5 கோடியா கம்ப்ளீட் பண்ணணும். கன்சர்ன் லெட்டர் வேணும், அவ்வளவுதான். நான் டிராக் ஆன் பண்ணல சார், தப்பா நீங்க டிராக் ஆன் பண்றேன்னு. ஒரு இன்கம் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட இன்கம் மட்டும் எடுக்கும் இல்லையா, அது எப்படி ஃபாதரோட இன்கம் வந்து பையனுக்கு இது பண்ண முடியும்? ஏமா இப்ப ஃபாதருக்கு வந்து இமேஜின் 20 லட்சம் ஆனுவல் இன்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபாதருக்கு 20 லட்சம் ஆனுவல் இன்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பையனுக்கு 15 லட்சம் தான் இருந்தது, 4.5 கோடி தான் கொடுக்க முடியும். ஃபாதருக்கு 20 லட்சம் இருந்தது, அவருக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் 50 லட்சம் தான் இருக்கு. அதுக்குண்டான பிரீமியம் வந்து எவ்வளவு இருக்கும்? மேக்சிமம் ஒரு 60,000 பிரீமியம். அப்போ அவருக்கு இன்கம் 20 லட்சம் இருக்கு, அவருக்கு வருடாந்திற்கு 60,000 தான் தன் ஓன் பிரீமியம் கட்டுறாரு. சோ பேலன்ஸ் பிரீமியம் இவருக்கு உண்டான இன்னொன்னு கட்டுறதுக்கு தன்னோட இன்கம்ல இருந்து எடுக்கிற இதுதான் கன்சர்ன் லெட்டர் ஃப்ரம் த ஃபாதர். இதுதான் சொல்றோம் நாங்க. அவரோட ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் காமிச்சோம், நாங்க அதான் காமிக்க சொன்னோம். ஓகே சார். கன்சர்ன் லெட்டர் மட்டும் இல்லாம அவரோட ஐடிஆரையும் காமிக்கணும். அவரோட ஐடிஆர், அந்த ஃபாதரோட ப்ரீவியஸ் இன்சூரன்ஸ் ஏதாவது இருக்கா, அது எவ்வளவு அதுல பிரீமியம் கட்டுறாரு, அதெல்லாம் காமிச்சு அதையும் மீறி அவர்கிட்ட அடிக்வேட் சர்ப்ளஸ் இன்கம் இருக்குங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த கன்சர்ன் லெட்டர் மூலமாக இவருக்கு அதிகபட்ச சம்மஷோட கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். அசோகன் சார், குயிக்கா பேசுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம். சார் அசோகன் ஃப்ரம் திருப்பூர் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ரொம்ப சந்தோஷம். அதாவது ஓய்வு காலத்துல கூட நீங்க வந்து ஒரு அர்ப்பணிப்போட நீங்க ரொம்ப வந்து விஷயத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். இந்த மீட்டிங் கூட அட்டன் பண்றது வந்து ஒரு சாய்ஸாக நான் எடுத்து இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்தேன். சார் சொல்லியிருந்தாங்க, அதாவது ஆனந்தாவை வந்து டிசைன் பண்றதுல உங்களோட பங்களிப்பு வந்து மிகப்பெரியதா இருந்தது.
ஆக அவர் வந்து கொடுக்க போறாரு, கண்டிப்பா வந்து அதை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து நாங்க வந்து பயன்படுத்திட்டோம். பட் உங்களை ஏற்பாடு பண்ண அந்த குழுவுக்கு வந்து லீவ் குரூப்புக்கு என்னோட முதற்க நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. அதாவது நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து கொஞ்சம் கூட அந்த கேப் இல்லாத மழை திறந்த வெள்ளம் போல வந்து நீங்க வந்து கொட்டிட்டே இருந்தீங்க. நிறைய விஷயம் எடுத்துக்கிட்டோம். பட் இருந்தாலும் கூட இதோட பிபிடி எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் குரூப்ல போடுறேன். சார் இப்போ இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க அவங்களுக்கு வந்து எந்த எவிடன்ஸுமே இல்லாத இருக்குது. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இன்கம் ப்ரூஃபா வந்து வேற என்ன மாதிரி சார் கொடுக்க முடியும்? இல்ல ரியல் எஸ்டேட்னா அவங்க பேர்ல லேண்ட் எல்லாம் இல்ல, அவங்க வெறும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்றீங்களா? ஆமா சார், ஆமா சார், ஆமா. அவங்களுக்கு இன்கம்ங்கிறது ஐடிஆர்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறீங்க? ஐடிஆர் ஒண்ணும் இல்ல சார். அவருக்கு ஏஜ் வந்து 60 above 60. சரி, அவர் எப்படிதான் அவருக்கு இன்கம் வருது? செக் பேங்க் அக்கவுண்ட்ல இன்கம் வருதா, கேஷா வருதா? சார் பேங்க் அக்கவுண்ட்ல வருதா? இதெல்லாம் வந்து கேஷா வருது சார். அது அப்ப கேஷா வந்ததுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஏதாவது ஒரு அபிஷியல் ரெக்கார்ட் வேணும் இல்லையா நமக்கு? கேஷா வருதுங்கிறது எப்படி வந்து அதாவது அதை வந்து எப்படி செலவழிச்சாருங்கிறத வந்து ஏதாவது கொண்டு வந்தா கூட இப்படி இந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லி நாம வந்து எம்எஸ்ஆர் நம்ம போட்டு ஏதாவது பண்ண முடியும்ல? அப்ப என்ன பண்ணணும், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் அப்படின்னு அவருக்கு சிஏ நிச்சயம் யாராவது தெரிஞ்சிருக்கும், இன்கம் டாக்ஸ் பிராக்டிஷனர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவர்கிட்ட போயிட்டு அந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம், இது கான்ட்ராக்சுவல் பேசிஸ் தான் வச்சுக்கலாம். கான்ட்ராக்சுவல் இன்கம் தான் அவருக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றதுனால அந்த இன்கம், அந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் அவருக்கு கொடுக்க முடியுமா? கடந்த 3 வருடங்கள் அவர் ஏதாவது ரெக்கார்டு வச்சிருப்பார் இல்லையா? ஏதாவது ரெக்கார்டு இருக்கும் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு அப்படின்னு. அந்த ரெக்கார்டின் அடிப்படையில கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியுமா பாருங்க. ஐடிஆர் இல்லைனாலும் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் மூலமா நம்ம வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கும். ஓகே, அந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஒரு சிஏ தான் ப்ரிப்பேர் பண்ணுவாரு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தான். அவர்கிட்ட போய் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச சிஏஓ இல்ல அவருக்கு தெரிஞ்ச சிஏஓ அவர் இன்வால்வ் பண்ண சொல்லுங்க. எஸ் சார், அது வந்து 3 இயர்ஸ் கொடுக்கணுங்களா கம்ப்யூட்டேஷன்? ஆமா, கடந்த 3 வருடங்களுக்கு மினிமம் வேணும். அப்படி இல்லைன்னா 2 வருஷம் கொடுத்தா 2 வருஷம் தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லணும். இல்ல 1 வருஷம் கொடுத்தா 1 வருஷம் தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லணும். 1 வருஷம் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் அந்த 1 வருஷத்துக்கு மட்டும் இன்கம் எடுத்து அதுக்கான மல்டிபிள்ஸ் போட்டு அவ்வளவு. ஓகே சார், ஓகே சார், நன்றி சார். நீங்க மீண்டும் வந்து எங்களுக்கு வந்து கிளாஸ் கொடுக்கணும். நிறைய விஷயம் நீங்க கொடுக்கணும், நாங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பா. வி ஆர் சுப்பிரமணியன், குயிக்கா பேசுங்க சார். ஈச் 1 minute சார். ஏன்னா சாருக்கும் ரொம்ப டைம் ஆயிடுது இல்லையா? குயிக்கா பேசுங்க சுப்பிரமணியன் சார். சார் வணக்கம். சார் விஆர்எஸ் சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப அருமையான செஷன் சார். டோட்டலி நகரவே இல்லை, நீங்களும் நிறுத்தவே இல்லை. மழை திறந்து வெள்ளம் போல ரொம்ப பிரமாதமா இருந்தது. வெரி யூஸ்ஃபுல். ஹேண்ட் ரைட்டிங் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். தேங்க்யூ. ஃபர்தர் கிளாஸஸ் நாங்க அட்டெண்ட் பண்றோம் சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா ஷூர். தேங்க்யூ. பை. கார்த்திகேயன் சார் மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க சார். சீக்கிரம் சார், அடுத்தவங்க வெயிட் பண்றாங்க சார். கார்த்திகேயன். சரி, ஓகே. தாயம்மாள் மேடம் பேசுங்க மேடம். தாயம்மாள் மேடம் அன்மியூட் பண்ணிக்கங்க சார். பேசுங்க சார். நமஸ்காரம் சார். நல்ல அருமையா இருந்தது சார் கிளாஸ். ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தேன். நல்லா ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் கத்துட்டோம் சார். நான் ஒரு கிளைம் பத்தி ஒரே ஒரு இது கேட்கலாமா உங்கள்கிட்ட? கிளைம் டீடைல்ஸ் பத்தி, அதாவது இப்ப டிவிஷன்ஸ்க்கு வந்து கிளைம் பண்றது வேற ப்ரொசீஜரா சார்? டிவிஷன் 1 டிவிஷன் 2 மாதிரி கிளைம் செட்டில் பண்றதுக்கு ப்ரொசீஜர் வேறயா சார்? அதாவது இதெல்லாம் வந்து கேஸ் என்னன்னு சொன்னாதான் இது சொல்ல முடியும் ஆக்சுவலா. அதாவது நல்ல ப்ராபப்ளி அது இன்னொன்னு சர்வீசிங் ஆஸ்பெக்ட்ல நான் ரிட்டையர் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஐ ஷுட் நாட் இன்வால்வ் மை செல்ஃப் ஆக்சுவலா. ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்தா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நான் அது உங்களுக்கு என்ன வேணும், நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதுல வந்து எனக்கு டீடைல் அனுப்புங்க. உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட் இருந்ததுன்னா எப்படி அதை அப்ரோச் பண்ணலாங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அதான் ஒரே நிமிஷம் சார். அது என்னன்னாக்க இந்த அண்ணா நகர் ஒரு அவங்கள 5 பாலிசி வச்சாங்க, இறந்துட்டாங்க சார். அது அம்பத்தூர்ல வந்து கேட்டாங்க, அப்படியே கிளைம் பண்ணி கொடுத்துட்டோம். அதே அவங்க அந்த இவங்களே வந்து இதுல பாரிஸ்ல எடுத்திருக்காங்க. பாரிஸ்ல பண்ணும்போது என்ன கேட்கறாங்க, ஏஜென்ட் கான்ஃபிடன்ஸ் லெட்டர் கேட்கறாங்க. இவங்க வந்து ஒரு அட்வொகேட்டுக்கு தெரிஞ்சவங்க. அவங்க இறந்தவங்களுக்கு இவங்க எப்படி ஏஜென்ட் கான்ஃபிடன்ஸ் சர்டிபிகேட் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஹலோ நான் தான் சொல்றேன், இது வந்து அந்த கேஸ் என்னங்கிறத பார்த்து எதுக்கு இந்த கேஸ் சார்ட்ட தனியா சார் சொன்ன மாதிரி சார்ட்ட டீடைல்ஸ் அனுப்பிச்சிட்டு ஒரு தடவை பேசுங்க. சார்ட்ட டைம் வாங்கிட்டோ. ஐ திங்க் ஹி வில் பி ஏபிள் டு கிவ் யூ சம் கைடன்ஸ். கேஸ் டு கேஸ் இது டிஃபர் ஆகும். சில ரிக்வயர்மெண்ட்ஸ்லாம் அந்த கேஸின் அடிப்படையில தான் அது டிஃபர் ஆகும். அதனால அது தெரிஞ்சுட்டா தான் நம்மளால கிளியரா. ஆனா பிரான்ச் வைஸ் டிஃபரெண்ட் ஆகாது இல்லீங்களா? இது டிவிஷன் வைஸ் டிஃபரெண்ட் ஆகாது. எனக்கு இந்த பிரான்ச்ல எடுத்த பாலிசி என்ன, அந்த பிரான்ச்ல எடுத்த பாலிசி என்ன, இந்த பிரான்ச்ல என்ன ஸ்டேட்டஸ், அந்த பிரான்ச்ல என்ன ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி இந்த பிரான்ச்ல இருக்கிற ப்ரொபோசல் கொடுக்கும்போது என்ன எழுதியிருந்தாரு, அதுல என்ன எழுதியிருந்தாரு, அதெல்லாம் டிஃபரெண்டா இருந்ததுன்னா அதுக்கேத்த மாதிரி அந்த பிரான்ச் அதை அப்ரோச் பண்ணுவாங்க. அதனால அந்த கேஸ பார்த்தா தான் நல்லா கிளியரா சொல்ல முடியும். ஓகே சார், தேங்க்யூ சார். ராஜு சார், ராஜு குயிக்கா பேசுங்க சார். இது சார் வணக்கம் சார். ஸ்டண்ட் வச்ச ஒருத்தர் நான் மெடிக்கல் ஸ்பெஷலு, ஆனால் 50 லாக் கேட்குறாரு. கொடுக்க முடியுங்களா? ட்ரை பண்ணலாமா? நான் மெடிக்கல் ஸ்பெஷலா சார்? கவர்மெண்ட் சர்வெண்ட். ஸ்டண்ட் வச்சிருக்காருங்க. ஸ்டண்ட் வச்சிருந்தா அது நான் மெடிக்கல் ஸ்பெஷல்ல வராது. யூ ஹேவ் டு அதுல மெடிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ்லாம் எவ்வளவு நாள் முன்னாடி வச்சிருந்தாரு, இப்போ அவரோட சிச்சுவேஷன் என்ன, அதெல்லாம் பொறுத்து தான் அந்த அண்டர்ரைட்டிங் அமையும். எல்லா மெடிக்கல்ஸ் எல்லாம் வாங்கி போய் கொடுக்கலாமா சார்? ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி சப்மிட் பண்ணலாமா? கொடுக்கலாம். வேற அசோகன் டிஎஸ் பேசிட்டீங்க இல்ல சார்? அசோகன் வேற யார்? சேம் அசோகன். ஒண்ணே ஒன்று சார். கார்த்திகேயன் சார் பேசுறேன். ஹலோ, 1 இயர் ஐடிஆர். ஹலோ சார், கேக்குது? 1 இயர் ஐடிஆர் இருக்கு, அதை வச்சு கொடுக்கலாமா? 1 இயர் ஐடிஆர் இருந்ததுன்னா அந்த 1 இயர் ஐடிஆர்ல என்ன இருக்கோ அதன் அடிப்படையில கடந்த வருடங்கள்லாம் ஐடிஆர் இல்லைங்கிறதுக்கு ஒரு ரீசன் கொடுக்கணும். ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுவோம். ஓகே, கார்த்திகேயன் சார் பேசுங்க சார். கார்த்திகேயன் சார் ப்ளீஸ். நீங்க அப்பதே கூப்பிட்டேன், நீங்க எடுக்கல. பேசுங்க, குயிக்கா பேசுங்க சார். டைம் ஆறுது. இல்ல, அவருக்கு எப்படி அன்மியூட் பண்ணனும் தெரியும் சார். அன்மியூட் பண்ணுங்க. ஐ கிவன் பெர்மிஷன் டு யூ. சார் வணக்கம் சார், பண்ணிட்டேங்க சார். சொல்லுங்க சார். ரொம்ப அற்புதமான வகுப்புங்க சார், மிக்க நன்றிங்க சார். நான் திருப்பூர் கார்த்திகேயன் சார். சரி, இப்போ மார்ச்ல ஒரு கேஸ் டிக்ளைன் ஆச்சு. ஏஜென்ட்ங்க 16 இயர்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு சீரியஸ் பாலிசி ஒரு ரீசன்ல லாப்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 10 lakhs கொடுத்தாங்க சார். பட் மெடிக்கல் அவங்களுக்கு சுகர் இருக்கு, ஒரு ஆம்பியூட்டடுங்க சார், லெஃப்ட் லெக் ஆம்பியூட்டடு. பட் டிக்ளைன் ஆச்சு. பார்த்தா எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலா இருக்கு. சென்ட்ரல் ஆபீஸ் போய் டிக்ளைன் ஆயிருக்கு. இது என்ன ரீசன் கொடுத்திருந்தாங்க? என்ன ரீசன் டிக்ளைன்? மெடிக்கல் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. மெடிக்கல் ஆங்கிள் தான் கொடுத்திருக்காங்க. மெடிக்கல் அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்களா? இன்னும் கொஞ்சம் டீடைலா வேணா கேளுங்க. ஏன்னா இப்போ நீங்க அந்த ரீசனை வச்சுதான் திரும்பி ரீஅப்ளை பண்ண முடியுமா, இல்ல எப்பவுமே கொடுக்க முடியாதா அவருக்கு அப்படிங்கறது டிசைட் பண்ண முடியும். அது எப்ப பண்ணலாம் சார்? உடனே நம்ம பண்ணலாமா சார்? அதுக்கு ஏதாவது வெயிட்டிங் பீரியட்? ஆமா, அந்த டிக்ளைனேச்சருக்கு மெடிக்கல் ஆங்கிள், டிக்ளைன்னா மெடிக்கல் ஆங்கிள்ங்கிறது காமன். ஆனா ஸ்பெசிபிக்கா சொல்லணும், 1 leg amputated அப்படின்னு, அதனால ரீசனா, இல்ல சுகர் ஜாஸ்தியா இருக்கு, சம்திங் லைக் தட், ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் மெடிக்கல் ரீசன் வேணும் ஆக்சுவலா. அந்த ரீசன் சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கு உங்க பிரான்ச் மூலமா நீங்க மெயில் அனுப்பிச்சு திரும்பி கேளுங்க. சென்ட்ரல் ஆஃபீஸ்ல அதுக்கு ரீசன் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில தான், அந்த ரீசனின் அடிப்படையில தான் உடனே திரும்பி இன்னொரு தடவை ரெப்ரசென்ட் பண்ணலாமா, 3 மாசம் கழிச்சு கொடுக்கலாமா அப்படிங்கறத டிசைட் பண்ண முடியும். 3 மாசம் தான் டைமிங். இப்போ உடனே 3 மாசமாவது வேணும் ஆக்சுவலா, உடனே எல்லாம் பண்ண முடியாது. ஃபைன் சார், அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார். குறைந்தபட்சம் 3 மாசமாவது கேப் வேணும். எஸ், மெடிக்கல் கேசஸ்ல குறைந்தபட்சம் 3 மாசமாவது கேப் வேணும். ஓகேங்க சார், தேங்க்ஸ் லாட் சார். Thank you. Now it's a time for vote of thanks. Thank you so much, sir. I would now request our CO team. யாரு சார்? சார் அசோகன் சார், டிஎஸ் மதுரையில இருந்து. சார் குயிக்கா சொல்லுங்க சார். நான் வேற அசோகன். ஓகே சார், குட் ஈவினிங் ஆல் சார். சார் செஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சார். எனக்கு ஒரே ஒரு டவுட். நான் 10 years ஏஜென்ட் சார். பட் பார்ட் டைமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேற டாக்ஸ் கன்சர்ன்ல தான் இருக்கேன். இப்போ மார்க்கெட்டிங் சைட்ல நீங்க சொல்லிருந்தீங்க சார் தலைப்பு. இப்போ எம்டிஆர்டி ஏஜென்டா பண்றவங்க, பெரிய பெரிய ஹெச்என்ஐ பாக்குறவங்க, சிஓடி வர்றவங்க, பெரிய நெட்வொர்க் எப்படி சார் போய் கேப்சர் பண்றது, இல்லைன்னா என்ன மாதிரி அவங்களுக்கு அப்ரோச்சிங் எப்படி பண்றது, ஃபர்தர் டெவலப்மெண்ட் எப்படி சார் கொண்டு போறது, உங்களோட மார்க்கெட்டிங் எதிக்ஸ் சொல்லுங்க சார். அதாவது எல்லாமே நீங்க ரோட்ல போற ஒருத்தரை நிறுத்தி வச்சு, சார் நான் எல்ஐசி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பாலிசி கொடுங்கன்னு கேட்க முடியாது. எல்லாமே லிங்க் ரெஃபரல் மூலமா தான் கேட்கணும் ஆக்சுவலா. ஒரு பாலிசி ஒரு பாலிசி கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா அவர்கிட்ட இன்னொரு ரெஃபரல் கண்டிப்பா கேட்கணும் ஆக்சுவலா. சார் உங்களுக்கு தெரிஞ்ச நபர், உங்களோட ஒர்க் பண்ற நபர், உங்களோட ரிலேட்டிவ், அவங்களுக்கு எல்லாம் கூட என்னால இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு அவங்களோட இன்ஃபர்மேஷனோ, மொபைல் நம்பரோ அல்லது இமெயில் ஐடியோ ஏதாவது ஒன்று கொடுங்க. அவங்களை கான்டாக்ட் பண்ணி அப்படிதான் ரெஃபரலை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். 10 பேர்கிட்ட கேட்டீங்கன்னா 2 பேர் தான் ரெஃபரல் கொடுப்பாங்களா இருக்கும். ஆனா அந்த 2 பேரும் மீட் பண்ணணும். அவங்க மீட் பண்ணும்போது அவங்களோட ப்ரொஃபைலின் அடிப்படையில பெரிய சம்மர் ஷூட் கொடுக்கறதா, என்ன பாலிசி கொடுக்கறதா, பேக்ரவுண்ட், இப்படிதான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகணும் ஆக்சுவலா.
சோ அப்படிதான் உங்களால போக ரைட் முடியும். அப்படிதான் எல்லாருமே ஓகே ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எல்லாரும் அப்படிதான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா எல்லா ஏஜென்ட்டையும் கேட்டீங்கன்னா முதல் 1 வருடம் 2 வருடம் நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேல வந்திருப்பாங்க. ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. ரைட் ரைட். ஓகே சார், தேங்க்யூ ரெஃபரலை மறக்காம கேளுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா சார். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். நண்பர்களே, நீங்க எல்லாரும் பேசுறீங்க, வீடியோல வரமாட்டேங்கிறீங்க. சார் வீடியோல இருக்காரு, உங்க மூஞ்சி கூட பார்க்காம நீங்க கேள்வி மட்டும் கேட்டா என்ன அர்த்தம்? ஐ கீப் ஆன் டெல்லிங் தட் நோ, கோயிங் ஃபார்வர்ட் we will not give permission to talk. I am telling you. Okay, thank you so much. Now I would request our COT member, Mrs. Kalyani Madam, to render a vote of thanks. Ma'am. சார், அனைவருக்கும் வணக்கம். சார், கனெக்ட் வித் த கஸ்டமர் டாபிக் மாதிரி எனக்கும் சாருக்குமே வந்து கனெக்ஷன் இருக்கு. ஆஃப்லைன் மீட்டிங் திருச்சியில் அட்டன் பண்ணியிருக்கேன். சார் வந்து ஆன்லைன்ல 1.5 ஹவருக்கு மேல நான் ஸ்டாப்பா மடை திறந்த வெள்ளம் போல எடுத்தாங்க. ஆனா ஆஃப்லைன்லுமே சார் 3 ஹவர் கூட நான் ஸ்டாப்பா ஒரு தண்ணி கூட குடிக்காம கூட எடுத்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார் செக்ஷன். டைம் ஆயிடுச்சு, நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல. கஸ்டமரை எப்படி கனெக்ட் பண்ண வைக்கிறதுல ஸ்டார்ட் பண்ணி சார் வந்து கஸ்டமரை எப்படி லிசன் பண்ண வைக்கிறது, ஒரு ப்ராடக்டை எப்படி கஸ்டமர்கிட்ட சொல்றது, அதுக்கு உதாரணமா வந்து உட்சவ் ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் சொன்னாங்க. எல்லாருமே வந்து ஐடிஆர் இல்லையா அந்த பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது, மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ பிரான்ச்சில் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற தாட் தான் எல்லாத்துக்குமே இருந்தது. அதை தாண்டி வந்து எப்படி நம்ம வந்து ஜெனரல் ஆஃபீஸில் வந்து பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை சார் கொடுத்து சென்னை கஸ்டமரை எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணி எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், எம்ஹெச்ஆர் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கலாங்கிறதுக்கெல்லாம் எல்லா ஐடியாவும் சார் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். கஸ்டமரை லிசன் பண்ண வைக்கிறதுக்கு கூட ஒரு கண்ணு தெரியாதவங்க எப்படி உதாரணம் சொல்லி அது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து உதாரணத்து மூலியமா கொட்டேஷன், கொட்டேஷன் ஃப்ளெக்ஸி ஆப்ஷனை காமிச்சு ஒருத்தர் எப்படி பாலிசி வாங்கினாரு, 5 கோடி பிரீமியமா இருந்தாலும் 99 கோடி பிரீமியமா இருந்தாலும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்ற ஐடியாவையும் சொல்லி எல்லாரையும் வந்து சென்னை கஸ்டமரை பார்க்கறதுக்கான வேயை சொல்லி கொடுத்து எல்லாரையும் பிஸ்னஸ் வைக்கிறதுக்கு மோட்டிவேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். மறுபடியும் இது வந்து எங்களுக்கு பத்தாது, 1.5 ஹவர் நீங்க எடுத்தாலும் வந்து கொஸ்டின் இன்னுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் மனசுல கொஸ்டின் இருந்துகிட்டு தான் இருக்கும். டைம் அவுட் ஆனதுனால எப்படி கேட்கலாம்னு யோசிப்பாங்க. மறுபடியும் வந்து எங்களுக்கு இன்னொரு முறை அண்டர் ரைட்டிங் மற்ற ஆஸ்பெக்ட்லாம் எங்களுக்கு எடுத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. தேங்க்யூ வெரி மச். Thank you, sir. Thank you very much for your precious time. Thank you so much, sir. Most welcome. Yeah, thank you. Thanks a lot. Good night, everyone. Good night. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you.